சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தின் पहला सामुएल 16वां अध्याय 11 13 வரைக்கும் ஒருவர் வாசிக்கலாம். 11 से लेकर 13 तक हम पढ़ेंगे. First Samuel chapter 16 verse 11 to 13. पहला सामुएल 16 11 से 13. உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவுதானா என்று ஈசாய் கேட்டான். அதற்கு அவன், இன்னும் எல்லாருக்கும் இளையவன் ஒருவன் இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான். அப்பொழுது சாமுவேல் ஈசாயை நோக்கி, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி, அவன் இங்கே வருமட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன் என்றான். ஆள் அனுப்பி அவனை அழைப்பித்தான். அவன் சிவந்த மேனியும் அழகிய கண்களும் நல்ல ரூபமுள்ளவனுமாய் இருந்தான். அப்பொழுது கர்த்தர், இவன்தான், நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு என்றார். அப்பொழுது சாமுவேல் தைலக்கொம்பை எடுத்து அவனை அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் வந்து இறங்கி இருந்தார். சாமுவேல் எழுந்து ராமாவுக்கு போய்விட்டான். ஹல்லேலூயா. இந்த இடத்தில் நாம் பார்க்கிறோம், தாவீது சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்படுகிறார். अभिषेक किया जाता है. ஹல்லேலூயா. हालेलुया. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்டதற்கு முன்பும் ये अभिषेक करने के पहले, அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பும் अभिषेक करने के बाद தாவீதினுடைய வாழ்க்கையை கொஞ்சம் இன்றைக்கு தியானிக்க போகிறோம். दाऊद के जीवन के बारे में थोड़ा हम अध्ययन करने वाले हैं. சில காரியங்கள் புதிதா இருக்கலாம். कुछ विषय आपके लिए नया होगा. ஹல்லேலூயா. हालेलुया. சில காரியங்கள் நீங்கள் அறிந்ததா இருக்கலாம். कुछ विषय हो सकता है आप जानते होंगे. இந்த அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பாக ये अभिषेक करने के पहले தாவீதினுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கிறோம். दाऊद के जीवन के बारे में हम देखते हैं. எல்லா சகோதரர்களும் அபிஷேகம் பண்ணப்படுவதற்காக அழைக்கப்படுகிறார்கள். सभी भाई लोग अभिषेक करने के लिए बुलाए जाते हैं, ஆனால் தாவீது அழைக்கப்படவில்லை. लेकिन दाऊद बुलाया नहीं जाता है. கடைசியாக आखिर में எல்லா குமாரரும் போய்விட்டார்கள். सभी भाई लोग चले गए. 7 குமாரர்கள் ஈசா என்ற குமாரர்கள் போய்விட்டார்கள். 7 ईसा के पुत्र आगे चले गए हैं. 7 பேரும் இல்லை என்று சொல்லி தேவன் சொல்லிவிட்டார். 7 लोग ये नहीं है करके परमेश्वर ने कह दिया. இப்பொழுது சாமுவேல் ஈசாயிடம் கேட்கிறார், तब सामुएल ईसा के पास पूछता உன்னுடைய है, குமாரன் இவ்வளவுதானா? क्या यही सब तुम्हारे लड़के हैं? அப்பொழுது ஈசாய் சொல்ல, இல்ல, ஒருவன் இளைஞன் ஒருத்தன் இருக்கிறான். तब ईसा कहता है, नहीं, एक छोटा है, அவன் எல்லாத்தோட சிறியவனா वो இருக்கிறான். सबसे छोटा है, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டு वो இருக்கிறான் भेड़ बकरी चरा रहा है. என்று சொல்லி ஈசாய் சொல்லும் பொழுது ईसा कहते वक्त சாமுவேல் சொல்லுகிறார், सामुएल कहते हैं, அவன் வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். वो आने तक मैं खाने में नहीं बैठूंगा. அல்லேலூயா. அவன் வரும் மட்டும் நான் பந்தி இருக்க वो மாட்டேன். आने तक मैं खाने पे नहीं बैठूंगा. தாவீதை दाऊद இந்த को பலி விருந்துக்கு ஏன் அழைக்கவில்லை? दाऊद को इस खाने में क्यों नहीं बुलाया गया? அதற்கான காரணங்கள் என்ன? उसका कारण क्या है? அல்லேலூயா. हालेलुया. அல்லேலூயா. हालेलुया. நாம் வேதத்திலிருந்தும் हम शास्त्र से சரித்திரத்திலிருந்தும் தாவீதுடைய வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்க और போகிறோம். इतिहास में से दाऊद के जीवन के बारे में कुछ जानने वाले हैं. அல்லேலூயா. हालेलुया. 2 சாமுவேல் 1ஆம் அதிகாரத்தின் दूसरा सामुएल पहला अध्याय 18ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 18 वचन में पढ़ते हैं. 2 சாமுவேல் दूसरा सामुएल 1ஆம் அதிகாரம் पहला अध्याय 18ஆம் வசனம் 18वां वचन ஒருவர் வாசிக்கலாம். कोई एक व्यक्ति पढ़ेंगे. வில்வித்தையை யூதா புத்திரருக்கு கற்றுக் கொடுக்கும்படி கட்டளையிட்டான். அது யாசேரின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அல்லேலூயா. हालेलुया. இங்கு யாசேரின் புஸ்தகம் என்கிற ஒரு புஸ்தகம் மேற்கோள் காட்டப்படுகிறது. ये याशेर नामक पुस्तक के बारे में यहाँ बताया जाता है. அல்லேலூயா. हालेलुया. இந்த பரிசுத்த வேதாகமத்தை தவிர इस पवित्र शास्त्र के अलावा பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கையை जो पवित्र लोगों के जीवन को பல புஸ்தகங்கள் காட்டுகிறது. कई सारे पुस्तक भी उनके बारे में बताते அவை हैं. எல்லாம் பரிசுத்த வேதாகமத்தில் சேர்க்கப்படவில்லை. वो सभी कुछ पवित्र शास्त्र में नहीं शामिल किया गया வேதத்தில் है. நீங்கள் பார்க்கும் பொழுது अब शास्त्र को जब देखते हैं, யாசேரின் புஸ்தகம் இருக்கிறது, यासेर का पुस्तक है, காத்தின் பிரபந்தம் இருக்கிறது, गाद का पुस्तक है, நாத்தானின் பிரபந்தம் இருக்கிறது, नातान का पुस्तक है, ஏனோக் என்கிற புஸ்தகம் இருக்கிறது. एनोक नामक पुस्तक है. இந்த புஸ்தகம் எல்லாம் வேதத்தில் கிடையாது. ये सब पुस्तक शास्त्र में नहीं है, ஆனால் இவை வேதத்தில் இருக்கிற சில வாழ்க்கையில் வரலாறுகளை கொண்டதாக புஸ்தகம். लेकिन ये शास्त्र के ये सब पुस्तक देंगे कुछ इतिहास को शास्त्र में बताते हैं. அது எல்லாமே வேதத்துல வச்சா நமக்கு பைபிள் ரொம்ப பெருசாயிரும். ये अगर ये सभी को शास्त्र में शामिल करते हैं तो बाइबल बहुत बड़ा हो जाएगा. அதனால अनेक காரியங்களை வேத அறிஞர்கள் அதை எழுதும் பொழுது கொஞ்சம் தவிர்த்திருக்கிறார்கள். क्योंकि इसके लिए बाइबल को जो लिखा गया था तब वो शास्त्री लोग उसमें से कुछ कम करके उसे लिखा गया है. அப்படிதான் தாவீதினுடைய சைல்ட்ஹுட் சிறிய வயது வாழ்க்கை முறையை வேதம் எங்கும் குறிப்பிடவில்லை. इसीलिए दाऊद का बचपन कहीं भी शास्त्र उसके बारे में नहीं बताता है. அவர் அபிஷேகம்
அபிஷேகம் பண்ணப்பட்டதிலிருந்து தான் वो अभिषेक करने के बाद ही அதற்கு பின்பான வாழ்க்கை முறையை மாத்திரமே வேதம் பதிவு செய்கிறது. उसके आगे के जीवन को शास्त्र बताता है, शास्त्र में लिखा गया है. அவருடைய சிறு வயது காரியங்களை उसके बचपन के विषय को வேதத்தில் பதிவு செய்ய நேரமும் இல்லை, அதற்கான இடமும் இல்லை. शास्त्र में लिखने के समय भी नहीं था, उसमें जगह भी नहीं है. ஆனால் மற்ற யூதருடைய வரலாற்று புத்தகங்கள் அதை பதிவு செய்திருக்கிறது. लेकिन बाकी यहूदियों के पुस्तक में उनके बारे में बताया गया है. அப்படி மித்ராசிம் அல்லது தல்முத் என்று சொல்லப்படுகிற ஒரு புத்தகத்திலிருந்து मद्रासिम और तलमुद नामक उस पुस्तक में से தாவீதினுடைய சரித்திரத்தை நாம் பார்க்கும் பொழுது दाऊद के इतिहास को जब हम देखते हैं, அவர் ஏன் இந்த பலிகளுக்கு அளிக்கப்படவில்லை என்பதை நான் அறிந்து கொள்ள तो முடியும். क्यों इस खाने में नहीं बुलाया गया था, उसके बारे में देखते हैं. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலूயா. हालेलुया. அது வேதத்தில் இல்லை என்பதற்காக அதை நாம் தள்ளிவிடவும் முடியாது. शास्त्र में नहीं है करके इसके हम दूर ढकल भी नहीं सकते हैं, ஏனால் ஆவியானவரே சொல்லி இருக்கிறார். क्योंकि पवित्र आत्मा ही कहता है. யாசேரின் புத்தகத்தை மேல்கோள் ஆவியானவர் காட்டி இருக்கிறார். यासेर की पुस्तक को देख करके इससे पवित्र आत्मा बताती है. காத்தின் பிரபந்தத்தை ஆவியானவர் மேற்கோள் காட்டி இருக்கிறார். काट के प्रबंधक को देख करके काट बताते हैं. அதனால அந்த புத்தகம் பொய் என்று சொல்ல முடியாது. इसके लिए वो पुस्तक झूठा है ऐसे हम नहीं कह सकते हैं. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா, हालेलुया. நான் சொல்லுகிற இந்த காரியங்களை நீங்க வந்து நெட்ல சர்ச் பண்ணாலும் கிடைக்கும் உங்களுக்கு. अगर इस कार्य को आप नेट में आप ढूंढोगे तो भी आपको मिल जाएगा. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. இப்போ தாவீதினுடைய இந்த அபிஷேகத்திற்கு முன்பான வாழ்க்கையை ये दाऊद के अभिषेक करने वाले पहले की जिंदगी को சங்கீதம் 69 அதிகாரம் முழுவதும் இருக்கிறது. भजन संहिता 69 में हम देखते हैं. அவன் சிறுவயது தொடங்கி वो बचपन से लेकर இந்த அபிஷேகம் பண்ணுகிற வரைக்கும் ये अभिषेक पाने तक தாவீதுடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை दाऊद का जीवन कैसा था कर சங்கீதம் 69 அதிகாரம் முழுமையாய் நமக்கு भजन தெளிவுபடுத்துகிறது. संहिता 69 एकदम स्पष्ट रूप से बताते हैं. இந்த அபிஷேகம் பண்ணப்பட்ட பின்பு ये अभिषेक करने के बाद தாவீது பாடின பாடல் தான் சங்கீதம் 118. उसके बाद दाऊद ने गाया हुआ गीत है भजन संहिता 118. அல்லேலூயா, हालेलुया. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு நேரத்தை கொடுக்கிறபடி நாம் ரெண்டு காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம். परमेश्वर के पवित्र आत्मा के समय दिया तो हम दो बातों का अध्ययन करने वाले हैं. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. சங்கீதம் 69 அதிகாரத்தில भजन संहिता 69 में நம்ம अनेक காரியங்களை தாவீதை குறித்து தியானிக்க முடிகிறது. हम कई सारे दाऊद के बारे में उस विषय में மூன்றாம் வசனமே சொல்லுகிறார், पहला वचन தேவனே என்னை ரட்சியும், ए मेरे परमेश्वर मेरा उद्धार कर. வெள்ளங்களின் ஆத்துமா மட்டும் பெருகி வருகிறது, मैं जल में डूबा जाता हूँ, ஆழமான உளையில் அமிழ்ந்திருக்கிறேன், मैं बड़े दलदल में धंसा हुआ हूँ நிற்க நிலை இல்லை, और मेरे पैर कहीं नहीं रुकते. நிலையாத ஜலத்தில் ஆழ்ந்திருக்கிறேன், मैं गहरे जल में आ गया हूँ வெள்ளங்களின் மேல் புரண்டு போகிறது और धारा में डूबा जाता हूँ என்று சொல்லி இந்த சங்கீதத்தை இவர் வந்து ஒரு புலம்பலை போல ஆரம்பிக்கிறார். इस भजन संगीताओं की विलाप गीत के समान शुरू करते हैं. அவருடைய வாழ்க்கையின் வேதனையை அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். उनके जीवन की वेदना को बताते हैं. அப்படி தாவீதுக்கு என்ன வேதனை வந்தது, वैसे दाऊद को ऐसे क्या वेदना थी, அந்த வேதனையை அவர் ஏன் இப்படி சொல்ல வேண்டும் उस वेदना को उन्हें ऐसे क्यों दर्शाना है என்று சொல்லி நாம் பார்க்க முடியுங்க. ऐसे हम यहाँ पर हम देख सकते हैं. அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया. தாவீது ஒரு நாள் தன்னுடைய ஒரு குழந்தைக்காக உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். दाऊद अपने एक पुत्र के लिए उपवास कर प्रार्थना करते அவர் हैं. உபவாசம் பண்ணி ஜெபித்து பார்க்கிறார், அந்த பிள்ளை மரித்து போகிறது. उपवास कर प्रार्थना करते हैं, फिर भी वो बच्चा मर जाता है. அல்லேலூயா. हालेलुया. அவன் மறுபடியும் அந்த உபவாசத்தை தொடருகிறார். फिर से वो उपवास को चलाता है. அதை போல தாவீது பல முறை உபவாசம் இருக்கிறார், वैसे दाऊद कई बार उपवास करते பல हैं, முறை அழுதிருக்கிறார். कई बार परमेश्वर के सामने रोते அப்படி हैं. அழும் பொழுது ऐसे रोते समय ஒரு இடத்தில் அப்சலோமுக்காகவும் அவர் அழுகிறார். एक समय हम देखते हैं वो अब्सलोम के लिए भी रोते हैं. அப்பொழுது அவருடைய படை தளபதியாக யோவாப் சொல்லுகிறார், तब उनके जो सेनापति जो योआब कहते நீர் हैं, இப்பொழுது வெளியே எழும்பி வாரும், आप गांव से आप उठकर जल्दी நீர் அப்படி आइए. வெளியே வரவில்லை என்றால் अगर आप उठकर बाहर नहीं நீர் आएंगे சிறு तो வயது முதல் அடைந்த ஒரு நிந்தையை விட அதிக நிந்தை உமக்கு வரும். आप छोटे बचपन से जो देखी हुई निंदा है उससे ज्यादा बड़ी निंदा आपको आ சிறு सकती है. வயது முதல் நீர் अनेक நிந்தைகளை அனுபவித்திருக்கிறீர். अब तक बचपन से लेके अब तक आपने कई सारी निंदाओं को सहा சிறு है. வயது முதல் अनेक பாடுகளை நீர் அனுபவித்திருக்கிறீர். इतनी सारी परेशानी आपके जीवन में आई है. அது எல்லாத்த விட उस सबसे ज्यादा அதிகமான நிந்தையையும் उससे अधिक निंदा, அதிகமான அவமானத்தையும் उससे अधिक अपमान நீர் இப்பொழுது சகிக்க நேரிடும் என்று சொல்லுகிறார். अभी आपको उसका सामना करना पड़ेगा ऐसे वो कहता है. அப்பொழுது தாவீது சிறு என்று சொல்லி दाऊद के पिता के बारे में हम जानते हैं, ईसाई उनका नाम है. அல்லேலூயா. அல்லேலூயா. ஈசாய் தான் தாவீதுடைய தகப்பனார். ईसाई दाऊद के पिता हैं. இப்ப இந்த ஈசாய் என்ன நல்ல ஒரு ஒரு பணக்காரர் தான். ईसाई बोले तो एक बड़े धनवंत व्यक्ति हैं. அவர் ஏழை கிடையாது. वो कोई गरीब व्यक्ति नहीं है. அல்லேலூயா. हालेलुया. ஈசாயுடைய தாத்தா யாரா போவாஸ். ईसाई के दादाजी कौन बोले तो पोआस. போவாஸ் வந்து பெரிய ஜமீன்தார். पोआस बोले तो बहुत बड़े जमींदार थे. அல்லேலூயா. அல்லேலூயா. அவரிடத்தில் பல நிலங்கள் இருந்தது. उनके पास कई सारी खेती थी. அவர் ரூத்தை விவாகம் பண்ணும்போது கூட उन्होंने जब रूत से विवाह किया था, அந்த எலிமெலேக்கு அவங்களுடைய ரூத்துடைய கணவன் மற்றும் அவருடைய
கணவனுடைய அண்ணன் அவருடைய சொத்துக்கள் எல்லாம் சேர்த்து வாங்குறார். उनके जो रूत के जो उनके जो एलिमेलेक हैं उनके सारी जायदाद को सब ले लेता है. அப்படி अनेक நிலங்களை உடையவர் தான் இந்த போவாஸ். ऐसे कई बड़े जायदाद वाले बड़े जमींदार हैं बोआस. இந்த போவாஸுக்கும் ரூத்துக்கும் பிறந்த ஒரு பிள்ளை ஓபேத். बोआस और रूत के लिए जो जन्म हुआ बालक का नाम था ओबेद. அந்த ஓபேத்தினுடைய குமாரன் தான் யார் என்றால் ஈசாய். ओबेद का पुत्र कौन है? उनका नाम था ईसाई. அப்படி என்றால் ஈசாய் வந்து நல்ல ஒரு பெரிய பணக்காரர். ईसाई बोला तो एक बड़े धनवान व्यक्ति है. அவரிடத்தில் अनेक ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் எல்லாம் நிறைய இருந்தது. कई भेड़ बकरी और ऊंट सब उनके पास थे. அல்லேலூயா அல்லேலூயா. ஈசாய் பெத்லெகேமில் வாசம் பண்ணினதினால் ईसाई बेथलेहम में निवास करते थे. அவரிடத்தில் இந்த பெத்லெகேம் உள்ள விவசாயி மேய்ப்பர்கள் மாத்திரம் उस बेथलेहम के जो चरवा लोग जो थे பலியிடுவதற்காக சில ஆடுகளை வைத்திருப்பார்கள். बलि चढ़ाने के लिए कुछ भेड़ बकरी रखे रहते हैं. அது விசேஷித்த ஆடுகள். वो विशेष रूप के भेड़ बकरी हैं. அந்த ஆடுகளை எல்லாம் ஈசாய் வைத்திருந்தார். उस सभी प्रकार के भेड़ बकरी को ईसाई रखे थे. மற்ற ஆடுகளை பார்க்கிலும் दूसरे भेड़ बकरियों की तुलना में மற்ற ஆடுகளுக்கு 1000 ரூபாய் 500 ரூபாய் ரேட்னா अगर बाकी के भेड़ बकरियों की कीमत இந்த மாதிரி ஆடுகளுக்கு லட்சக்கணக்கான ரூபாய் இருக்கும். ऐसे भेड़ बकरियों की कीमत लाखों में रहती है. அப்படி நகோட் என்று சொல்லப்படுகிற அந்த ஆடுகளை ஈசாய் வைத்திருந்தார். ऐसे नकोट नामक भेड़ बकरियों को भी ईसाई रखे थे. இப்படி பெரிய ஒரு பணக்காரர், ऐसे एक बड़े धनवंत व्यक्ति, பணக்காரர் மாத்திரமல்ல, सिर्फ धनवंत व्यक्ति. 1 சாமுவேல் 17ஆம் அதிகாரத்தின் पहला सामुएल 17वां अध्याय 12ஆம் वचனத்தை பார்க்கும் பொழுது 12वां वचन में हम देखते हैं. 1 சாமுவேல் 17:12 பாருங்க. पहला सामुएल 17:12 में हम देखते அங்கு हैं. சொல்லப்படுகிறது தாவீது என்பவன் யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரானாகிய யூதாவிலே பெத்லெகேம் ஊரானாகிய என்னும் பேருள்ள எப்ராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். எப்ராத்திய மனுஷனுடைய குமாரனாய் இருந்தான். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். ஈசாய்க்கு 8 குமாரர் இருந்தார்கள். இவன் சவுலின் நாட்களிலே மற்ற ஜனங்களுக்குள்ளே வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். இங்க பாருங்க, இங்க சவுலின் நாட்களிலே साउल के दिनों में மற்ற ஜனங்களுக்குள்ளே बाकी लोगों के बीच வயது சென்ற கிழவனாய் மதிக்கப்பட்டான். एक बुजुर्ग बूढ़े के समान और सम्मानित किया गया. அவன் நல்ல மதிப்பு பெற்ற ஒரு மனிதர். एक आदर पाया हुआ व्यक्ति था. அல்லேலூயா. हालेलुया. அவர் நல்ல பெரும் பணக்காரர், वो बड़ा धनवान था. நல்ல ஜனங்கள் மத்தியில மதிப்பு இருந்த மனிதர், लोगों के बीच में आदर पाया हुआ व्यक्ति था. ஆனா அதை போல இன்னொரு காரியம் ஈசாய் இருந்தது. इसी के समान और एक विषय भी था ईसाई के बारे में. ஒரு ஆலோசனை சங்கம் யூதர்களுக்கு உண்டு. एक लोगों को अगुवाई करने वाले एक मंडली செனகரிம் என்று சொல்லுவார்கள். सेनेगरीम करके कहते அந்த हैं. ஆலோசனை சங்கத்தில் उस अगुवाई करने वाली இவர் ஒரு मंडली में முக்கிய தலைவனாய் இருந்தார். एक मुख्य नेता के रूप में थे. அல்லேலூயா அல்லேலூயா. 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 அது வந்து ஜட்ஜ் பண்ணுகிற ஒரு ஆலோசனை சங்கம். वो न्याय देने वाला एक अगुवाई करने वाला அப்படிப்பட்டதுல நல்ல ஒரு மிக பொறுப்புடைய ஒரு பதவியிலும் இருந்தார். ऐसे सम्मान लायक ऐसे ऊंचे पदवी में थे. அப்ப இந்த ஈசாயினுடைய வாழ்க்கை, அவருடைய குடும்ப தரத்தை பார்க்கும் பொழுது ईसाई का जीवन और उनके परिवार का जब हम देखते நல்ல हैं, பொருளாதார வசதி இருக்கிறது, अच्छे संसारिक आशीष पाए ஜனங்கள் மத்தியில மதிப்பு இருக்கிறது, लोगों के बीच में आदर है, நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிற ஒரு மனிதர். ऊंचे पदवी में रहने वाले एक व्यक्ति थे. இப்ப இப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு ऐसे एक व्यक्ति को 8 குழந்தைகள் இருக்கிறார்கள். 8 बच्चे लोग அதுல हैं. ஒரு குழந்தை தான் தாவீது. उसमें से एक लड़का है இப்போ दाऊद. ஈசாய் பெரிய பணக்காரராய் இருந்ததனால் ईसा बड़ा धनवंत व्यक्ति था. அவரிடத்தில் इसलिए அநேக வேலைக்காரர்கள் இருந்திருக்க इनके வேண்டும். पास कई सारे नौकर रहे होंगे. அல்லேலூயா. அல்லேலூயா. அநேக வேலைக்காரர்கள் நிச்சயமா இருந்திருப்பார். वो निश्चित रूप से उनके पास कई नौकर रहे होंगे. ஆனால் लेकिन ஈசாய் ஏன் தாவீதை ஆடுகளை மேய்க்க அனுப்பினார்? ईसा फिर इतने नौकर होने के बावजूद क्यों दाऊद को भेड़ बकरी चराने ஏன் के लिए भेजता தாவீதை है? ஆடுகளை மேய்க்க அனுப்ப வேண்டும்? क्यों दाऊद को भेजता है भेड़ बकरी चराने தாவீதுடைய को? மற்ற சகோதரரை குறித்து எதுவுமே சொல்லவில்லையே. दाऊद के बाकी के भाइयों के बारे में कुछ कहा नहीं 3 गया है. சகோதரர்கள் வந்து இப்போ யுத்தத்தில் இருக்கிறார்கள், போர் வீரர்களா இருக்கிறார்கள். 3 के जो भाई लोग थे सेना में हैं. மற்ற 4 சகோதரர்களை குறித்து வேதம் எங்கேயுமே எதுவுமே சொல்லல. बाकी 4 भाइयों के बारे में कुछ कहा नहीं गया है ஆனா शास्त्र में. தாவீதை குறித்து சொல்கிறது அவன் ஆடுகளின் பின்னே போய் கொண்டிருந்தவன். लेकिन दाऊद के बारे में लिखा गया है वो भेड़ बकरियों के पीछे जाता है. அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா. அல்லேலूया. இப்போ மற்றவர்களாம் ஆடுகள் மேய்த்து தாவீது அதோட ஆடு மேய்த்து இருந்தா ஓகே, ஒத்துக்கிடலாம். बाकी सब लोग भी भेड़ बकरी चराते थे और दाऊद भी चराता था, तो हम उसे स्वीकार कर सकते हैं. ஆனால் அதே நேரத்துல लेकिन उसी समय में மற்றவர்கள் எல்லாம் ஆடு மேய்க்கிறார்கள் என்று சொல்லி வேதம் குறிப்பிடாத लेकिन பட்சத்துல बाकी भाई लोग भी भेड़ बकरी चराते हैं, उससे शास्त्र नहीं कहता है. தாவீது மாத்திரம் ஆடுகளை மேய்க்க ஏன் அனுப்பப்பட்டார்? सिर्फ दाऊद क्यों भेड़ बकरी चराने के लिए भेजा गया? தாவீதினுடைய வாழ்க்கையில வீட்டை விட்டு அப்படி அனுப்புவதற்கான காரணங்கள் என்ன? सिर्फ दाऊद को घर से भेड़ बकरी चराने के लिए भेजने का कारण क्या है? அல்லேலூயா அல்லேலூயா. 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 அதைத்தான் அந்த சரித்திரம் கூறுகிறது. उसे ही वो इतिहास बताता है. அல்லேலூயா. அல்லேலூயா. தாவீது நமக்கு தெரியும், தாவீதுக்கு 7 சகோதரர்கள். दाऊद के बारे में हम जानते हैं उसके 7 भाई लोग थे. இப்போ தாவீதுடைய தகப்பன் ஈசாயும் அவருடைய மனைவி ஆக்சுவலி அவங்க பேர் நிஸ்ரவேத்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ईसा और उनकी पत्नी जो निष्ठवेद बताया गया है.
இவர்கள் இணைந்து 7 குமாரரை பெற்றார்கள். நல்ல சந்தோஷமா இருந்தார்கள். इनको मिलकर 7 बच्चे पैदा हुए और खुशी के साथ थे. நல்ல ஒரு சமாதானமா இருந்த ஒரு குடும்பம் தான். अच्छे समाधान के साथ रहा परिवार है उनका. ஆனால் திடீரென்று ஈசாவுடைய வாழ்க்கையில ஒரு சின்ன புயல் வீச ஆரம்பித்தது. लेकिन ईसा के जीवन में अचानक एक आंधी आती है. ஹalleluya ஹalleluya. அவர் நல்ல ஒரு உயர்ந்த பதவியில் இருக்கிறார். अच्छे ऊंची पदवी में है. மதிப்புடையவராய் இருக்கிறார். बस आदर के साथ है. ஆனால் இவருடைய வாழ்க்கையில लेकिन इनके जीवन में அவரோடு கூட அந்த ஆலோசனை சங்கத்தில் இருந்தவர்கள் उसमें अगुवाई करने वाले मंडल में इनके साथ रहने वाले சில கேள்விகளை எழுப்ப ஆரம்பித்தார்கள். कुछ प्रश्न को उठाने लगे. ஏனென்றால் क्योंकि ஈசாயினுடைய பாட்டி யார்னா ரூத். ईसा की जो दादी जो कौन है वो रूत थी. ரூத் வந்து யூத ஸ்திரீ கிடையாது. रूत यहूदी स्त्री नहीं थी. அவள் ஒரு மோவாபிய பெண். वो मोआब की स्त्री थी. அந்த ரூத் வழியாய் வந்ததுதான் இந்த ஈசாய். रूत के द्वारा आया हुआ है ईसा है. இப்பொழுது இவனுடைய பிறப்பை குறித்து அல்லது இவனுடைய வம்சத்தை குறித்து சில கேள்விகள் எழுப்பப்பட்டது. इसके जन्म के बारे में और उसके वंश के बारे में सवाल उठाया. இவன் ஒரு சரியான யூதனாய் இருக்க முடியாது. ये ठीक ठाक यहूदी नहीं है. ஏனென்றால் இவன் வந்து ஒரு மோவாபிய ஸ்திரீயின் வாயிலாக இவன் வருகிறான். क्योंकि एक मोआब स्त्री के द्वारा ये जन्म हुआ. அதனால் இவனுடைய யூதன் என்கிற அந்த அங்கீகாரத்தை பறிக்க வேண்டும். इसलिए इसे यहूदी नामक उस अंगीकार को उससे छीन लेना है. அதை போல उसी समान இவர் இருக்கிற அந்த ஆலோசனை சங்கத்தில் இருக்கிற அந்த முக்கிய பதவியிலிருந்து எடுக்க வேண்டும் என்று சொல்லி अगुवाई मंडली से इसकी मुख्य पदवी से हटाना है. इसके लिए இவருக்கு மீது சில குற்றச்சாட்டுகளை வைக்க इसके ஆரம்பித்தார்கள். ऊपर कुछ इल्जाम लगाते हैं. ஆனால் இந்த குற்றச்சாட்டுகளை அவரால என்ன பண்ண முடியல, மறுக்க முடியல. इस इल्जाम को वो नकार नहीं पाया. அதை எடுத்து போராட முடியல. उसके लिए वो उसके झगड़ा नहीं कर पाया. ஏனால் போவாசின் காலத்துல அந்த குற்றச்சாட்டை வைக்க முடியல. बोआस के दिनों में उसके ऊपर इल्जाम नहीं लगा पाए. ஓபேத்தின் கால சரித்திரம் நமக்கு என்னன்னு தெரியாது. ओबेद की इतिहास के बारे में हम ज्यादा नहीं ஆனா जानते हैं. ஈசாயின் காலத்துல அந்த குற்றச்சாட்டுகளை வைக்க ஆரம்பித்தார்கள். लेकिन ईसा के दिनों में उनके ऊपर इल्जाम लगाते हैं. அப்படி வைக்க ஆரம்பித்த உடனே ऐसे रखने के समय அவர்கள் அவனுடைய பதவியை பறித்து விட்டார்கள். उसकी पदवी को छीन लेते हैं. உன்னுடைய பிறப்பு உன்னுடைய வம்சம் எங்களுக்கு சரியான யூதனா எங்களுக்கு தெரியவில்லை यहूदी नहीं लगता है என்று சொல்லி ऐसे कहकर அவனுடைய பதவியை பறித்து விட்டார்கள். उसकी पदवी को छीन लेते இப்ப हैं. ஈசாய்க்கு ரொம்ப துக்கமாயிடுச்சு. हैं? இப்போ அவனுடைய பதவியை பறித்தது மாத்திரமல்ல, सिर्फ उसका पदवी नहीं छीना गया, அவனுடைய மனைவியையும் उसकी पत्नी को அவள் भी, வந்து ஒரு நல்ல ஒரு யூத ஸ்திரீ, वो एक अच्छी यहूदी स्त्री थी, அவனிடமிருந்து கொஞ்ச நாட்கள் பிரித்து வைத்து விட்டார். उससे थोड़े दिन के लिए अलग रख दिया. அல்லேலூயா हालेलुया அல்லேலூயா. हालेलुया. இதிலிருந்து பிரித்ததுனால ஈசாய்க்கு மிகப்பெரிய துக்கம் உண்டாயிடுச்சு. इस ईसाई को इस दूर करने से उसके जीवन में बहुत बड़ा दुख हुआ. இப்பொழுது ஈசாய் வந்து தன்னுடைய மனைவியையும் திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும். उससे ईसाई को फिर से अपने पत्नी को भी पा लेना है, தன்னுடைய பதவியையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். अपने पद को भी फिर से पा लेना தனக்கு है, இருக்கிற மதிப்பையும் மறுபடியும் பெற்றுக்கொள்ள अपने வேண்டும் आदर को भी फिर से पा लेना है. என்று சொல்லி இவர் ஒரு திட்டம் தீட்டுகிறார். ऐसे करने के लिए एक योजना बनाता அப்படி है. திட்டம் தீட்டி एक योजना बनाकर இந்த மனைவிக்கு சில வேலைக்காரிகள் உண்டு, அடிமை பெண்கள் உண்டு. इसकी पत्नी को कुछ नौकरानी लोग होते हैं. அன்றைக்கு எல்லா இஸ்ரவேலும் பெரிய பெரிய பணக்காரர்கள் வைத்து அடிமை பெண்களை வைத்திருந்தார்கள். उन दिनों में बड़े बड़े जो धनवंत लोग हैं वो नौकरानी लोग रखते அவர்கள் थे. எல்லாமே கானானிய ஸ்திரீகளா இருப்பார்கள். वो सब कानानी स्त्री होती हैं. அப்படி ஒரு அடிமை பெண்ணிடம் பார்த்து वैसे एक गुलाम स्त्री को लेकर ஈசாய் சொல்லுகிறார், நான் உன்னை திருமணம் பண்ண போறேன். ईसा कहते हैं मैं तुमसे शादी करने वाला हूँ. அப்படி திருமணம் பண்ணும் பொழுது जैसे तुमसे शादी करते ஒரு हो மிகப்பெரிய பிரச்சனை இஸ்ரவேல்ல உருவாக एक ஆரம்பிக்கும். बहुत बड़ी समस्या इजराइल में होने वाली है. அல்லேலூயா. हालेलुया. ஏனென்றால் क्योंकि ஈசாய் நல்ல ஒரு மதிப்பு நிறைந்தவர், ईसा नामक व्यक्ति जो एक आदरपूर्ण நல்ல व्यक्ति था, பதவியில் இருந்த ஒரு மனிதர், एक अच्छे पद में रहने वाला व्यक्ति था. இப்பொழுது அவன் மீது சில குற்றச்சாட்டுகள் நிமித்தம் ஒதுக்கி अब வைக்கப்பட்டிருக்கிறார். इसके ऊपर कुछ इल्जाम लगाने के कारण उसे दूर हटा कर रखा அப்படிப்பட்ட गया है. ஒரு யூதன் ऐसे एक यहूदी அந்நிய ஸ்திரீயை மேரேஜ் பண்ணக்கூடாது. कुछ अन्य स्त्री के साथ उसे विवाह नहीं करना நான் है. அப்படி உன்னை மேரேஜ் பண்ணும் பொழுது अगर मैं तुमसे जब विवाह करता हूं, நிச்சயமாக இது ஒரு பெரிய பிரச்சனையா எழுப்பார்கள். निश्चित रूप से एक बड़ी सारी समस्या पैदा அப்படி होगा. பிரச்சனை என்று வரும் பொழுது जब ऐसी समस्या आते वक्त நான் உனக்கு ஒரு விளக்கு சீட்டை கொடுத்து, मैं तुम्हें दूर करने की एक चिट्ठी को देकर நான் ஒரு விளக்கு சீட்டை கொடுத்து நான் உனக்கு கொஞ்சம் ஒதுக்கிடுவேன். एक चिट्ठी को देकर मैं तुम्हें अलग कर உனக்கு दूंगा. தேவையான அனைத்தையும் நான் கொடுத்துருவேன் मैं तुम्हें जो जरूरत है सब कुछ मैं दूंगा. என்று சொல்லி அந்த பெண்ணுடன் சொல்லுகிறார், நான் உன்னை திருமணம் பண்ண போறேன்னு சொல்லி. उसे वो स्त्री के पास कहते हैं कि मैं तुमसे शादी करने वाला हूँ. ஆனால் அது என்ன நடந்ததுன்னா, அந்த ஸ்திரீ கொஞ்சம் அவங்க ஈசாயுடைய மனைவி மீது கொஞ்சம் இரக்கம் உள்ளவள். वो जो स्त्री जो थी वो ईसा की पत्नी के ऊपर एक दया, उनको दया आया. ஈசாய் செய்த இந்த ஆலோசனை, இந்த திட்டம் பண்ண இந்த திட்டத்தை ईसा ने की हुई इस योजना को இவள் வந்து அவருடைய மனைவியிடம் போய் சொல்ல ஆரம்பிக்கிறார். उसकी पत्नी के पास जाकर वो कहने लगती है. அப்போ என்ன பண்ணலாம் என்று யோசிக்கும் பொழுது, तब क्या कर सकते हैं ऐसे कहते वक्त இப்போ அவருக்கு என்ன வேணும்? अभी उन्हें क्या चाहिए? சந்தோஷமா இருக்கணும், குடும்பம் நடத்தணும், खुशी के साथ रहना है, परिवार चलाना है, அவ்வளவு தானே. उतना ही है ना. அந்த வேலைக்காரனுடைய வேஷத்தை தரித்து விட்டு இவள் அந்த இரவு அங்கு போகிறாள். उस
नौकरानी के रूप को धारण कर कर वो वहां पर ईसा के पास जाती है। அல்லேலூயா. அல்லேலூயா. யூதருடைய மேரேஜ் நாட்கள்ல எல்லாம் தலையை மூடிட்டு தான் முகத்தை மூடிடுவாங்க. यहूदियों के दिनों में वो अपने चेहरे को ढांप लेती हैं। ஏன்னா நமக்கு தெரியும் லேயால் அப்படிதான் யாக்கோபுட்ட அனுப்புனார் மாமனார். लेहाल को ऐसे ही उसके ससुर ने भेजा था ईसा याकूब के पास। அதே மாதிரி யாருக்கும் அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது. कोई इसको पहचान नहीं पाते हैं। அப்படி சொந்த மனைவி ஒரு வேலைக்காரியின் வேஷத்தை தரித்து கொண்டு அவருக்கு அந்த இரவு போகிறார். उनकी पत्नी उस नौकरानी का रूप को धारण कर कर ईसा के पास जाती போயிட்டு है, வந்தாச்சு. जाकर आ जाती है। இது ஈசாய்க்கு தெரியாது. ये ईसा नहीं जानते हैं। அல்லேலூயா. हालेलुया। 3 மாதங்கள் கழித்து 3 महीने के बाद ஒரு செய்தி வருகிறது. एक सूचना आती है, ஈசாயினுடைய மனைவி கர்ப்பமா இருக்கிறார். ईसा की पत्नी गर्भवती है। இப்ப கர்ப்பமா இருக்கிறார் என்று சொன்ன உடனே ईसा की पत्नी गर्भवती ऐसे सूचना सुनते ही அங்க எல்லா தேசமும் கொதித்து எழுகிறது. सभी देश में उथल पुथल हो எல்லாரும் जाती है। சொல்றாங்க அவ விபச்சாரம் பண்ணிட்டா, सब लोग कहते हैं उसने व्यभिचार कर அவ दिया है, வேசித்தனம் பண்ணிட்டாங்க. उसने वेश्यातना कर இப்ப दिया है। வேசித்தனம் பண்ணினவளை நாம உயிரோட வைக்கவே கூடாது जो व्यभिचार किए व्यक्ति को हम जीवंत नहीं रखना என்று है। சொல்லி அவளை கொல்ல வேண்டும் என்று சொல்லி எல்லாரும் ஒரு தீர்மானம் எடுக்கிறார்கள். सभी लोग उसे मार डालना करके एक निर्णय लेते हैं। எல்லாருக்கும் முன்பாக அந்த ஆலோசகத்துக்கு முன்பாக அவள் கொண்டு வரப்படுகிறார். सभी उस अगुवाई मंडली के सामने उसे ले आया जाता है। அல்லேலூயா. 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 அப்படி கொண்டு வரப்படும் பொழுது ऐसे ले आया जाते वक्त ஈசாயினுடைய மனைவி ईसा की पत्नी நடந்த சம்பவத்தை சொல்லுகிறார். हुई घटना को बताती है। இப்படிதான் நடந்தது. ऐसे हुआ था, என்னுடைய வேலைக்காரியை அவர் திருமணம் பண்ண போனாரு. वो मेरी नौकरानी के साथ वो शादी करने जा அதை रहे थे। தடுப்பதற்காகவே நான் இந்த மாதிரி போனேன். उसे रोकने के लिए मैं ऐसे गई। நான் அவர் மூலமாய் தான் கர்ப்பமாய் இருக்கிறேன். मैं उनके द्वारा ही मैं गर्भवती हुई இதை हूँ। அவள் சொன்னவுடனே ऐसे वो कहते ही ஈசாய்க்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. ईसाई को बहुत गुस्सा आता है। அல்லேலூயா. 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 அவர் கோபத்துல वो गुस्से में आकर அந்த குழந்தை என்னுடைய குழந்தையாகவே இருக்கக்கூடாது, वो बच्चा मेरा बच्चा ही नहीं है, அது என்னுடைய வம்சத்துல சேர்க்கப்படாது, मेरे वंश में वो शामिल नहीं அது होगा, என்னுடைய வீட்டிற்கு என்னுடைய வீட்டில ஒரு சந்ததியா இருக்கவே முடியாது என்று சொல்லி मेरे वंश के एक भाग नहीं रहेगा कर कर அந்த குழந்தையை சபிக்க ஆரம்பித்தார். उस बच्चे को शाप करने देने लगते हैं। அல்லேலூயா. அல்லேலூயா. அந்த குழந்தைக்கு நான் வந்து எதையுமே செய்ய மாட்டேன்னு சொல்லி उस बच्चे के लिए मैं कुछ भी नहीं करूंगा அந்த कर कर குழந்தையை ஒதுக்கி வைக்க ஆரம்பித்தார். उस बच्चे को दूर रखने लगे। அந்த குழந்தையை ஒரு தள்ளப்பட்ட கல்லை போல மாற்றினார். बच्चा ठुकराया हुआ पत्थर के समान हो சங்கீதம் गया। 118 அதிகாரத்தின் भजन संहिता 118 22 23 வசனம் சொல்லுகிறது. 22-23 में पढ़ते हैं। சங்கீதம் 118 22 23 பாருங்க. भजन संहिता 118 22 வீடு கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே जो घर बना लो जिसने टुकड़ा गया पत्थर ही மூளைக்கு தலை கல்லாயிற்று, वो कोने का सिर का पत्थर அது बन गया। கர்த்தராலே ஆயிற்று, वो परमेश्वर के द्वारा हो அது गया। தம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாய் இருக்கிறது. हमारे आंखों के लिए अद्भुत लगता है। அல்லேலூயா. हालेलुया। இந்த வீடு கட்டுதல் என்றால் वो घर बांधना ஒரு बोले तो குடும்ப வாழ்க்கையை குறிக்கிறது. एक परिवार के बारे में बताता है। அல்லேலூயா. हालेलुया। இது வந்து நம்ம லிட்டரல் நம்முடைய கண்களுக்கு முன்பாக சுவருடைய வீடு அல்ல. हमारे आंखों के सामने दिखने वाले दीवार का घर नहीं। இந்த வீடு கட்டுதल என்பது ये घर बांधना ஒரு बोले तो குடும்ப வளர்ச்சியை குறிக்கிறது. एक परिवार की बढ़ोतरी के बारे में ஒரு बताता குடும்ப है। ஐக்கியத்தை குறிக்கிறது. एक परिवार के मेल मिलाप के बारे में ஒரு बताता குடும்ப ஆசீர்வாதத்தை है। குறிக்கிறது. परिवार के आशीष के बारे में बताता அப்படி है। வீடு கட்டுவதற்காக குடும்பத்தை நடத்தும் பொழுது ऐसे परिवार को चलाते वक्त ஈசா என்பவர் தன்னுடைய குடும்பத்திலிருந்து ஒருவனை அகற்றி விடுகிறார். वो ऐसे ईसाक नामक व्यक्ति अपने परिवार से एक व्यक्ति को दूर कर देता அதை है। தான் தாவீது சொல்லுகிறார். उसे दाऊद कहता வீடு है கட்டுகிறவர்கள் ஆகாதென்று தள்ளின கல்லே. जो घर बनाने वाला जो नहीं चाहिए नकारा गया वो पत्थर। அன்றைக்கு தாவீதை அவருடைய தகப்பன் அப்படிதான் சொன்னார், இவன் தள்ளப்பட்ட கல் என்று वैसे சொல்லிவிட்டார். उसके पिता ने कहा था कि ये नकारा हुआ पत्थर है। இப்ப அப்படி ஆகாதென்று தள்ளப்பட்ட ஒரு கல்லா இந்த தாவீது இருக்கிறார். ऐसे नकार कर ढकला हुआ पत्थर ही दाऊद है। அல்லேலூயா. 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 அந்த கல்லை उस पत्थर को எப்படி உயர்த்துகிறார் என்றால் कैसे ऊंचे उठाता है? கர்த்தராலே அது நடக்கிறது என்று तो சொல்லுகிறார். परमेश्वर के द्वारा होता है। அது வந்து மூளைக்கு தலைக்கல்லாய் மாறிச்சு. वो कोने के सिर का पत्थर ஆனா बन இந்த गया। மூளைக்கு தலைக்கல்லாய் மாற்றினது तो सिर के पत्थर को बनाने के बाद ஈசாய் அல்ல, ईसा नहीं, தன்னுடைய தகப்பன் அல்ல, उसके पिता ने தன்னுடைய नहीं, சகோதரன் அல்ல, उसके भाई लोग ने தன்னுடைய नहीं, தாய் அல்ல. उसकी माता ने नहीं। அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா அந்த நாட்கள்ல उन दिनों में தகப்பன் ஒரு புருஷன் என்ன முடிவு எடுக்கிறானோ அதுதான் கடைசி முடிவு. तो घर में जो पुरुष जो निर्णय लेता है वो आखिरी निर्णय है। மனைவி அது பிடிச்சாலும் பிடிக்காட்டாலும் ஒத்துக்கொள்ள வேண்டும். पत्नी को अगर पसंद आए नहीं आए उसे स्वीकार करना पड़ता है। அல்லேலூயா. அல்லேலூயா. இப்ப தாவீதை தகப்பன் சொல்லுகிறார், இவன் தள்ளப்பட்ட கல்லை போல दाऊद के இருப்பான், पिता कहते हैं कि नकारा हुआ पत्थर है, இவன் என்னுடைய வீட்டில ஒருவனா இருக்க மாட்டான் ये मेरा घर का एक व्यक्ति बनकर नहीं என்று रहेगा। சொல்லும் பொழுது ऐसे कहते वक्त தாய்க்கு அது பிடிக்காவிட்டாலும் माँ को पसंद नहीं, फिर भी அதுல விருப்பம் கிடையாது, उसमें उसको चाहत नहीं है, ஆனால் வாய் திறக்க முடியாது. लेकिन वो मुंह खोल नहीं सकती है। தாயும் அதை அப்படிதான் செய்ய வேண்டும். माँ भी उसे
वैसे ही करना है। அதுதான் தாவீது சொல்லுகிறார். इसलिए दाऊद कहता है எல்லாரும் சேர்ந்து என்ன தள்ளிட்டாங்க, सभी लोग ने मिलकर मुझे नकार दिया, எல்லாரும் என்ன தள்ளிட்டாங்க. सभी लोग ने मुझे नकार दिया, ஆனா கர்த்தர் என்ன பண்ணார் தெரியுமா? परमेश्वर ने क्या किया? என்ன மூளைக்கு தலைக்கல்லாய் मुझे மாற்றினார். कोने के सिर का இது पत्थर बना दिया। கர்த்தராலே ஆயிற்று, ये परमेश्वर के द्वारा हुआ வேற है, யாரால ஆகலங்க. और किसी के द्वारा नहीं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। நம்முடைய வாழ்க்கையும் சில நேரத்துல இந்த மாதிரி இருக்கலாம். हमारे जीवन में भी कभी-कभी ऐसा होता ஒரு है, தள்ளப்பட்ட கல்லை போல நீங்கள் இருக்கலாம், एक नकारा हुआ पत्थर के समान आप हो, அநேகரால் வெறுக்கப்பட்ட ஒரு கல்லை போல कई இருக்கலாம். लोगों के सामने ठुकरा गए पत्थर ஆனா के நல்லா समान புரிந்து हो। கொள்ளுங்க, लेकिन समझ लीजिए, ஆனால் உங்களை தலைக்கல்லாய் மாற்றுவதற்கு लेकिन आपको सिर का पत्थर बनाने என் के लिए தேவன் ஒரு சித்தம் வைத்திருந்தார். परमेश्वर ने एक योजना रखा हो, तो அந்த சித்தத்தை அவர் எப்படியும் उस நிறைவேற்றுவார். योजना को कैसे भी वो पूरा அவர் करेगा, எப்படி நிறைவேற்றுவார்? कैसे भी पूरा करेगा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। இப்படி குழந்தை வயிற்றில் இருக்கும் பொழுது जब बच्चा माँ के कोख में रहता है, தாவீது தன்னுடைய குடும்பத்தால் நிராகரிக்கப்பட்டார். अपने परिवार के द्वारा नकारा गया। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। வேதத்துக்கு வாங்க, 22ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. சங்கீதம் 22ஆம் அதிகாரம் भजन संहिता 22 அதனுடைய 10ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 10वां वचन को जब हम देखते हैं, அங்க சொல்லுகிறார், கர்ப்பத்தில் 9ஆம் 10ஆம் வசனம், 2 வசனம் பார்க்கலாம். 22 9 और 10 में हम देखते हैं, நீரே என்னை கர்ப்பத்திலிருந்து எடுத்தவர், आपने मुझे गर्भ से उठ निकाला, என் தாயின் முளைப்பாலை நான் உன் கையில் என்னை உம்முடைய பேரில் நம்பிக்கையா இருக்க பண்ணினீர். जब मैं दूध पीता बच्चा था तभी मैं तुमने मुझे भरोसा रखना सिखाया, கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே मैं जन्मते ही நான் உமது சார்பில் விழுந்தேன். तुझी पर छोड़ दिया गया, நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் माता के गर्भ ही से मैं நீர் என் தேவனாய் तू இருக்கிறீர். मेरा ईश्वर है। இவர் சொல்றார், वो कहता है கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்ட போதே माँ के गर्भ से जन्मते நான் ही உமது சார்பில் விழுந்தேன் என்று मैं சொல்லுகிறார். आपके सामने गिरा गया, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. உமது சார்பில் விழுந்தேன் என்று சொல்லி आपके सामने गिरा गया। தமிழ்ல நல்ல டிரான்ஸ்லேஷன் பண்ணி இருக்கிறது. तमिल में अच्छा अनुवाद किया गया है। அல்லேலூயா. அல்லேலூயா। ஆனா மற்ற மொழிகள் நீங்க பார்க்கும் பொழுது जब बाकी उसमें देखते हैं तो என் தாயின் வயிற்றிலிருந்து என்னை தூக்கி எறிந்து விட்டார்கள் என்று இருக்கும். मेरे माँ के गर्भ से निकल मुझे फेंक दिया गया, ऐसा कहते हैं। அல்லேலூயா. हालेलुया। தாவீதுடைய வாழ்க்கை दाऊद का जीवन பிரச்சனை பிறந்ததுக்கு அப்புறம் ஆரம்பிக்கலங்க. समस्या जन्म होने के बाद शुरू नहीं அவன் हुआ, கர்ப்பம் உருவான போதே பிரச்சனை ஆரம்பித்து गर्भ விட்டது. धारण करते ही उसके जीवन में समस्या அவனுடைய शुरू हो गई। நிந்தை அவமானங்கள் கர்ப்பத்திலிருந்தே ஆரம்பித்து उसका விட்டது. निंदा अपमान जो गर्भ में था तभी से उसके அந்த शुरू हो गई। கர்ப்பத்திலிருந்தே அவனை தூக்கி தூர எறிந்து उसके விட்டார்கள். गर्भ में जब था तभी से उसे उठाकर दूर फेंक दिया गया। அதைத்தான் தாவீது சொல்லுகிறார், इसलिए दाऊद कहता நான் है, கர்ப்பத்திலிருந்து வெளிப்படுவதற்கு முன்னே मैं गर्भ से बाहर निकलने से நான் पहले உமது சார்பில் விழுந்துட்டேன்ப்பா. मैं आपके समूह में आकर गिर என்ன தூக்கி गया। உங்க முன்னாடி போட்டுட்டாங்க. आपके सामने मुझे डाल दिया। நீர் என் கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நீர் என் தேவனாய் मैं இருக்கிறீர். जब मैं गर्भ में था तब से आप मेरे परमेश्वर हो। அல்லேலூயா. हालेलुया। ஏன் அப்படி சொன்னார் தெரியுமா? क्यों इसने कहा ऐसे? கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே நீங்க என் தேவனாய் இருக்கிறீங்க. जब मैं गर्भ में था तब से आप मेरे परमेश्वर हो। ஏன் அப்படின்னா क्यों? இந்த किसलिए? கர்ப்பத்தை அழிப்பதற்கு அவங்களுக்கு ஆயிருக்கும். उस गर्भ को नाश करने के लिए हो सकता था, அழிச்சிருக்கலாம். उसे नाश कर सकते थे, ஆனா கர்த்தர் பாதுகாத்தாருங்க. लेकिन परमेश्वर ने उसे बचाया। கர்த்தர் பாதுகாத்தார். परमेश्वर ने उसे बचाया। தகப்பன் வேண்டாம் என்று சொல்லுகிறான். पिता ने नहीं चाहिए कर कहा। தாய் எப்படி வைத்திருக்க முடியும்? माँ कैसे रख सकती है? அல்லேலூயா. हालेलुया। தகப்பன் அதை வேண்டாம் அழித்து விடு என்று சொன்னால் पिता कहते हैं उसे नहीं चाहिए, उसे नाश தாய் कर दो। அதற்கு கீழ்ப்படிந்துதான் ஆக माँ வேண்டும். उसके आगे पालन करना चाहिए। ஆனால் அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகாதபடி लेकिन ऐसी स्थिति ना होने लायक, கர்ப்பத்திலிருந்து தள்ளப்பட்டாலும் பரவாயில்ல, भले ही गर्भ से ढकला गया है, ஆனா அழிஞ்சிடக்கூடாதுன்னு கர்த்தர் பாதுகாத்தார் लेकिन பாருங்களேன். नाश नहीं होना चाहिए। परमेश्वर ने संभाला। देखिए அந்த ரட்சிப்பை தான் சொல்லுகிறார், उद्धार को वो कहता है, நீர் என் தேவனாய் கர்ப்பத்திலே இருந்திருப்பார். आप मेरे परमेश्वर बनकर मेरे गर्भ से आप मेरे साथ थे। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। கர்ப்பத்தில் இருக்கும் பொழுதே அவர் நம்முடைய தேவனாய் இருக்கிறாருங்க. जब मैं गर्भ में था तब से मेरे परमेश्वर हैं वो। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। தாவீது தன்னுடைய தாயினுடைய கர்ப்பத்தை குறித்து பேசும் பொழுது दाऊद अपने माँ के गर्भ के बारे में जब कहता சங்கீதம் है, 51ஆம் அதிகாரத்தின் भजन संहिता 51, அங்கு எப்படியாய் சொல்லுகிறார், சங்கீதம் 51:5ல, भजन संहिता 51:5, நான் துர்க்குணத்தில் உருவானேன், என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். देख मैं अधर के साथ उत्पन्न हुआ और पाप के साथ अपनी माता ने गर्भ में पड़ा। தன்னுடைய கர்ப்பத்தில் உள்ள வளர்ச்சியை குறித்து அவர் சொல்லுகிறார். अपने गर्भ में उसके बढ़ोतरी के बारे में वो बताता है। மற்றவங்களுடைய பிறப்பை குறித்து சொல்லல, दूसरे लोगों के उत्पन्न के बारे में नहीं कहता தன்னுடைய है। பிறப்பை குறித்து खुद சொல்லுகிறார். के उत्पत्ति के बारे में कहता है। நான் துர்க்குணத்தில் உருவானேன், मैं अधर में साथ उत्पन्न हुआ, என் தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் தரித்தார். पाप के साथ अपनी माता ने गर्भ में पड़ा। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஈசாயின் மனைவி செய்தது ईसा की पत्नी ने किया हुआ நம்முடைய பார்வைக்கு சரியா இருந்தாலும் अपने नजर में ठीक रहा तो भी அது ஒரு தவறான வழிதான்.
वो एक गलत मार्ग था, அல்லேலூயா. அல்லேலூயா. அது ஒரு தவறான வழிதான். वो एक गलत रास्ता था। தன்னுடைய கணவனை ஏமாற்றி செய்த காரியம் ஒரு பாவமான காரியம்தான். पति को फंसाकर किया हुआ काम वो पाप का काम அதனால தான் இப்ப தாவீது சொல்லுகிறார், इसलिए दाऊद कहता என் है, தாய் என்னை பாவத்தில் கர்ப்பம் इसलिए தரித்தார். दाऊद कहता है मेरी माँ ने मुझे अधर्म में मुझे நான் उत्पन्न किया, துர்க்குணத்துல உருவாக்கப்பட்டேன். मैं अधर्म में पैदा किया என் गया। தாயின் தகப்பனும் நல்ல எண்ணத்துல என்ன கர்ப்பம் मेरे माता தரிக்கல. और पिता ने अच्छे विचार के साथ मुझे उत्पन्न नहीं எங்க किया। தாயும் தகப்பனும் சமாதானமான ஒரு சந்தோஷமான நிலையில நான் கர்ப்பம் படி தரிக்கல. मेरे माता पिता समाधान और खुशी के साथ में उत्पन्न नहीं हुआ। ரெண்டு பேரு குணங்களும் துர்க்குணமாய் இருந்தது. दोनों के गुण दुर्गुण थे। அந்த குணத்துல தான் நான் உருவாக்கப்பட்டேன். अधर्मता के साथ में पैदा हुआ। அந்த குணத்துல தான் என்னை அந்த பாவத்துல தான் நான் உருவானேன். उस पाप के साथ ही मैं उत्पन्न हुआ। அல்லேலூயா. हालेलुया। தாவீது தன்னுடைய பிறப்பை நன்றாய் அறிந்திருந்தார். दाऊद अपने जन्म के बारे में अच्छी तरह से जानता था। அல்லேலூயா. हालेलुया। இப்ப அப்படி கருவில உருவான தாவீது उस गर्भ में पैदा हुआ दाऊद, என்ன நடக்கிறது பாருங்க. क्या होता है देखिए। சங்கீதம் 27 அதிகாரம் भजन संहिता 27 10 வசனத்தை பார்க்கும் பொழுது 10वें वचन को देखते हैं। சாம்ஸ் 27:10ல பாருங்க, भजन संहिता 27:10 என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் मेरे माता और पिता ने मुझे छोड़ दिया है, கர்த்தர் என்னை சேர்த்துக் கொள்ளுவார். यहोवा मुझे संभाल लेगा। அல்லேலூயா. हालेलुया। என் தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும், मेरे माता और पिता ने मुझे त्याग दिया तो भी। அல்லேலூயா. हालेलुया। இது வந்து இந்த தமிழ் பைபிளை எழுதும் பொழுது इस तमिल शास्त्र में जो लिखा நம்முடைய गया है, கலாச்சாரத்தை ஒத்து போகும்படி எழுதி இருக்கிறது. अपने रीति रिवाज को रखकर वो लिखा गया है। ஏன்னா நம்முடைய தாய் தகப்பன் ஒரு பிள்ளையை கைவிட மாட்டாங்க. अपने माता पिता कभी अपने बच्चों को नहीं त्यागेंगे। நம்முடைய கல்ச்சர்ல வந்து हमारे विचारधारा के अनुसार தாயோடு தகப்பனோடு தான் பிள்ளை கடைசி வரைக்கும் இருக்கும்னு நினைப்பாங்க. माता और पिता के साथ ही बच्चे आखिर तक रहने से सोचते हैं। ஆனா மற்ற வெஸ்டர்ன் கண்ட்ரிலாம் அப்படி கிடையாது. लेकिन दूसरे देशों में ऐसा नहीं है। ஒரு ஏஜ் வந்தா பிள்ளை தனியா போயிடும். एक उम्र आते ही बच्चा अलग हो जाता है। அல்லேலூயா. हालेलुया। இன்னைக்கும் அது நடக்கிறது. अभी भी ऐसे होता है। இப்ப தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है, என் தாயும் என் தகப்பனும் என்னை கைவிட்டாலும். मेरे माता और पिता ने मुझे छोड़ दिया। அது ஆக்சுவலி எபிரேயர்ல எழுதப்படும் பொழுது इब्रू भाषा में लिखा எப்படி எழுதப்பட்டிருக்கிறது என்றால், लिखा गया है, என் தாயும் என் தகப்பனும் கைவிட்டார்கள். मेरे माता और पिता ने मुझे त्याग दिया, கைவிட்டுட்டாங்க, என்ன छोड़ दिया, என்ன விட்டுட்டாங்க. मुझे छोड़ दिया, ஆனா கர்த்தர் என்னை சேர்த்துக் கொண்டார். लेकिन परमेश्वर ने मुझे संभाल लिया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் கைவிடுறாங்களா? सभी लोग आपको छोड़ देते நல்லா हैं क्या? புரிந்து கொள்ளுங்க, நல்லா புரிந்து கொள்ளுங்க. सभी लोग समझ लीजिए, கர்த்தர் உங்களை சேர்க்க போகிறார். परमेश्वर आपको संभाल लेगा। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் தாவீதினுடைய சிறு வயதிலிருந்து தொடங்கின வாழ்க்கை. लेकिन यही है दाऊद का बचपन से क्या हुआ उसके जीवन में चला அவன் हुआ कार्य। தகப்பனுக்கு அவனை பிடிக்காது. उसके पिता उसको पसंद नहीं அவனுடைய करते தாய்க்கு हैं। பிடித்திருந்தாலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. और उसकी माता को वो पसंद है फिर भी उसे स्वीकार नहीं कर सकती தூக்கி है। தூர எறியப்பட்டவனாய் वो வாழ்கிறார். फेंका हुआ व्यक्ति के समान जी रहा है। தாயின் தகப்பனு கைவிட்டுட்டாங்க. माता पिता ने उसे त्याग दिया। இது மாத்திரம் நடந்ததா? इतना ही हुआ क्या? சங்கீதம் 69 அதிகாரத்துக்கு வாங்க. भजन संहिता 69 में देखते हैं, அதனுடைய 8ஆம் வசனத்தை பாருங்க. उसके 8वें वचन को देखते हैं। தாவீதினுடைய சகோதரர்கள் அவனை எப்படி பார்த்தார்கள்? इसके भाई लोग उसे कैसे देखते हैं? என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன். அல்லேலூயா. मैं अपने भाई இங்கு தாவீது சொல்லுகிறார், यहाँ दाऊद कहता है, என் சகோதரருக்கு நான் வேற்று மனுஷனை போல अपने ஆனேன். भाइयों के सामने मैं अजनबी हुआ। என் தாயின் பிள்ளைகளுக்கு நான் அந்நியனை போல இருக்கிறேன். अपने सगे भाइयों की दृष्टि में मैं परदेशी ठहरा हूँ। சொந்த சகோதரர்கள் अपने खुद के भाई அவனை வேற்று மனுஷனை போல பார்க்கிறார்கள். उसको परदेशी के समान देखते हैं। சொந்த சகோதரர்கள் उसके खुद के भाई அவனை அந்நியனை போல பார்க்கிறார்கள். अजनबी के समान देखते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஏன் அப்படி பார்க்க ஆரம்பிச்சாங்க? क्यों ऐसे देखते हैं? ஏன்னா தாயின் தகப்பன் விட்டுட்டாங்க. क्योंकि माता पिता ने उसे छोड़ அவன் दिया। ஒரு அடிமை போல வாழ்வான். वो गुलाम के समान அவன் जीता ஒரு है। தள்ளப்பட்ட கல்லை போல வாழ்வான். टुकड़ा हुआ पत्थर के समान जी அவன் रहा है। வீட்டிற்குள்ள அவனுக்கு எந்த ஒரு சொந்தமும் கிடையாது. उसके घर के अंदर कोई संबंध नहीं है। அவனுக்கு வீடுக்கு சம்பந்தமே கிடையாது என்று சொல்லி घर वालों का कोई रिश्ता नहीं அவனை है। ஒதுக்கி வைத்து விட்டார்கள். टुकड़ा कर दूर रख दिया இப்ப गया है। சொந்த சகோதரர்களே खुद के भाई लोग தன்னை கூட பிறந்த தம்பியை போல பார்க்க மாட்டேங்கிறாங்க. छोटे भाई के समान नहीं देखते हैं। ஒரு அந்நிய பையனை போல பார்க்க एक अजनबी ஆரம்பித்தார்கள். के समान उसे देखने ஒரு लगते हैं। வேற்று மனிதனை போல பார்க்க ஆரம்பித்தார்கள். एक परदेशी के समान देखते ஒரு हैं। அடிமையை போல பார்க்க ஆரம்பித்தார்கள். गुलाम के समान देखते हैं। இதுதான் தாவீதினுடைய சிறு வயது வாழ்க்கை அனுபவம். यही दाऊद के बचपन के जीवन का अनुभव है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சில நேரங்கள் இப்படிப்பட்ட சூழ்நிலை நம்முடைய குடும்பத்தில் நமக்கு कभी உருவாகலாம். हो सकता है ऐसे स्थिति हमारे परिवार में अपने जीवन में आए। அல்லேலூயா. हालेलुया। நம்ம அந்நியனை போல பாப்பாங்க பாருங்களேன். अपने अजनबी के समान हमें देखते हैं। நம்ம கூட பிறந்தவங்களே நம்மள வெறுக்கிற நாட்கள் வரும். हमारे सगे अपने साथ में पैदा हुए भाई लोग भी अपने வேற்று மனுஷனை போல வேற்று மனுஷனை போல பாப்பாங்க. परदेशी के समान हमें देखते हैं। தாவீதினுடைய வாழ்க்கையும் அப்படிதான் இருந்ததுங்க. दाऊद का जीवन भी वैसे ही था। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அவன் அவனுடைய தாய் தகப்பனால ஏற்றுக்கொள்ளப்படாத ஒரு மனிதன். अपने माता पिता से नहीं स्वीकारा गया व्यक्ति தன்னுடைய था। சகோதரர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு மனிதன். अपने भाई को
के द्वारा स्वीकारा नहीं गया व्यक्ति है। அல்லேலூயா. हालेलुया। இது மாத்திரமல்ல, इतना ही नहीं, தாவீது ஆலயத்துக்கு போக முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். दाऊद कलीसिया में नहीं जा सकता, वैसे की स्थिति आई। தாவீது ஆலயத்துக்கு சென்றதே கிடையாது. दाऊद कभी कलीसिया को नहीं गया। அந்த 69ஆம் அதிகாரத்தின் उस 69वें 29 இருந்து 31 வரைக்கும் நம்ம பார்க்கும் பொழுது, 31 वचन से 31 वचन जब देखते நானோ हैं, சிறுமையும் துயரம் உள்ளவன், मैं दुखी और पीड़ित हूँ। தேவனே உம்முடைய இரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாய் இருப்பதாக. परमेश्वर तेरा उद्धार करके मुझे ऊंचे स्थान पर बैठा। தேவனுடைய நாமத்தை பாட்டினால் துதித்து मैं गीत गाकर तेरे नाम को स्तुति அவரை करूंगा ஸ்தோத்திரத்தினால் மகிமைப்படுத்துவேன். और धन्यवाद करते हुए तेरी बड़ाई करूंगा। கொம்பும் விரி குளமுள்ள காளை எருதை பார்க்கிலும், கொம்பும் விரி குளமுள்ள காளை எருதை பார்க்கிலும் यहोवा के बैल और उसके अधिक वरण सिंह को खुलते हुए, இதுவே கர்த்தருக்கு பிரியம். बैल उससे अधिक बाएगा। அவர் சொல்றாரு, कहता है, இந்த கொம்பு விரி குளம்புள்ள காளை எருதுகள்லாம் இருக்குல்ல, ये बैल जो बदिक जो बकरी जो है, இதையெல்லாம் பார்க்கிலும் ये सबके देखने की तुलना में கர்த்தருக்கு பிரியமானது அவரை துதிப்பது, परमेश्वर को प्रिय उसको स्तुति அவரை करना, பாடுவது, उसको गीत गाना, அவரை ஆராதிப்பது. उसकी आराधना करना। ஏங்க இதை தாவீது சொன்னார்? क्यों ऐसे दाऊद कहता है? ஏன் சொன்னாரு? क्यों ऐसे कहा? கொஞ்சம் யோசித்து பாருங்களேன். जरा सोच कर देखिए, என்னைக்கு ஆசரிப்பு கூடாரம் உருவாக்கப்பட்டதோ जब मिलापल तंबू उत्पन्न किया गया, அன்றிலிருந்து तब से लेकर கர்த்தருடைய ஆராதனை என்பது என்னது? परमेश्वर का आराधना बोले तो क्या? கர்த்தருடைய சமூகத்துக்கு போய் சேர்வது என்பது என்னது? परमेश्वर के समूह में जाना बोले तो क्या? ஒரு பலியை கொண்டு போகணும், एक बलि को ले जाना है, பலியிடணும், एक बलि चढ़ाना பாவ है, மன்னிப்பு வாங்கணும், पाप का निवारण करना है, அதுக்கப்புறம் நல்ல உட்கார்ந்து சாப்பிடணும், फिर अच्छे से बैठकर खाना है, ஆலயத்துல சந்தோஷமா இருக்கணும். कलीसिया में खुशी के साथ रहना है। இதுதான் ஆலயத்தின் சமூகத்தின் ஆனந்தம், சமூகத்தின் ஆராதனை. यही कलीसिया के आराधना है और एक कलीसिया के सामने का आनंद है। இப்படிதான் இருந்து கொண்டு இருந்தது. ऐसे ही ऐसे पहले रहता था। ஆனால் தாவீது சொல்லுகிறார், लेकिन दाऊद कहता எப்ப அந்த है, காளை எருதுலா இருக்குல்ல, ये जो बैल की जो सिंग जो है ना, அதையெல்லாம் விட तो सबसे अलग நாம் பாட்டினால் துதிப்பது கர்த்தருக்கு பிரியமா இருக்கிறது. परमेश्वर को गीत गाकर स्तुति करना उससे प्रिय है। அதுக்கு காரணம் என்னங்க? उसका कारण क्या है? அதுக்கு காரணம் என்ன? उसका कारण क्या है? தாவீது வாழ்க்கையில பலியிட சென்றதே கிடையாது. क्योंकि दाऊद कभी बलि चढ़ाने के लिए गया ही नहीं। அல்லேலூயா. அல்லேலூயா. அவனை உள்ள அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. उसको अंदर नहीं छोड़ते हैं, வீடு அனுமதிக்கல, घर अनुमति नहीं இப்ப देता சர்ச்சை है, அனுமதிக்க कभी மாட்டேங்குது. कलीसिया भी अनुमति नहीं देती அவன் है। வெளியே இருந்து பாக்குறான், वो बाहर से देखता है, தூரத்துல இருந்து பார்க்கும் பொழுது दूर से देखते वक्त அந்த பலி எரியும், वो बलि जल रहा அந்த है, புகை எழும்பும். वो धुआं उठ रहा இதை है। பார்த்து எத்தனையோ முறை அவர் அழுது இருக்கிறார். उसे देखकर कितनी बार वो रोया है। எனக்கு இந்த ஒரு வாய்ப்பு கிடைக்க மாட்டுக்க, मुझे भी ऐसा मौका नहीं मिल रहा है। நானும் தேவ சமூகத்துக்கு போவேன்னு मैं कब परमेश्वर के समूह में जाऊंगा? அதான் சொல்லுவார், கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று அவர் சொன்ன பொழுது कहते हैं, सभी लोग हम परमेश्वर के कलीसिया में जाएं, எனக்கு आइए। மகிழ்ச்சியா இருந்தது. मुझे बहुत खुशी हुआ। அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அல்லேலூயா. ஆகாமின் கூடாரங்களில் 1000 நாள் இருப்பதை பார்க்கிலும் उसके तंबू में 1000 दिन रहने से ज्यादा உம்முடைய ஆலயத்தின் வாசற்படியில ஒரு நாள் இருப்பதே எனக்கு மேல். आपके भवन के सीढ़ी में एक दिन रहना मुझे बहुत उत्कृष्ट இதெல்லாம் लगता है। ஆலயத்தை குறித்து அவர் அவ்வளவு தாகத்தோடு சொல்ல காரணம் என்ன वो தெரியுமா? कलीसिया के अपने इतने प्यास के साथ कहने का कारण क्या है? சிறு வயதுல ஆலயத்துக்கு போக முடியாத ஒரு நிலை. बचपन में कलीसिया में नहीं जाने की एक स्थिति। அல்லேலூயா, அல்லேலூயா. 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 அதான் நான் ஆலயத்துக்கு போய் इसलिए कलीसिया में அங்க जाकर ஆராய்ச்சி பண்ணுவேன். उसका अध्ययन करूंगा। ஆராய்ச்சி பண்ணும் பொழுது अध्ययन करते वक्त அவருடைய வல்லமையும் மகிமை நான் கண்டேன் என்று சொல்லுகிறார் उसके सामर्थ्य பாருங்களேன். को मैं देखा ऐसे वो वचन कहता है। அல்லேலூயா. அல்லேலூயா. ஏன்னா இந்த வாய்ப்பெல்லாம் சிறு வயதுல தாவீதுக்கு கிடைக்கல. इसके लिए मौका उसके बचपन में नहीं मिला। எல்லாராலும் ஒதுக்கோட்டு போயிட்டு வைக்கிறார். सभी से ठुकरा गया। எல்லா இடத்திலும் அவனுக்கு அவமானம் தான். सभी कैसे वहां से अपमान, எந்த இடத்திலும் அவருக்கு எல்லா இடத்திலும் நிந்தையா தான் सभी இருக்கிறது. जगह पर वहां पे निंदा 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 थी। இது மாத்திரம் தானா? इतना ही नहीं क्या? சங்கீதம் 69ஆம் அதிகாரத்துக்கு வாங்க. भजन संहिता 69 में आइए। 22ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது 22 वचन को देखते हैं तो அவர்களுடைய பந்தி அவர்களுக்கு கண்ணியும் அவருடைய செல்வம் அவர்களுக்கு வளையுமா இருக்க கடவது. उनका भोजन उनके लिए फंदा हो गया और उनके सुख के समय जाल बन गया। அல்லேலூயா. हालेलुया। தாவீது சொல்லுகிறார், दाऊद कहता है அவருடைய பந்தி उनका भोजन அவர்களுக்கு கண்ணியா இருக்கட்டும். उनके लिए फंदा बन गया है। அல்லேலூயா. हालेलुया। எந்த பந்தியை குறித்து இவர் சொல்லுகிறார்? तो कौन से भोजन के बारे में कहता है? எந்த பந்தியை குறித்து சொல்லுகிறார்? कौन से भोजन के बारे में தன்னுடைய कहता है? வீட்டுல எல்லாரும் நல்லா ஒண்ணா உட்கார்ந்து சாப்பிடுவாங்க. उनके घर में परिवार लोग सभी लोग एक साथ ஆனா बैठकर खाते தாவீதுக்கு हैं। அந்த பாக்கியம் கிடைக்காது. लेकिन दाऊद को भाग्य नहीं है। ஏன்னா வீட்டுல நல்ல விருந்துலாம் நடக்கும் பொழுது தாவீது அழைக்கப்பட மாட்டான். उनके घर में अच्छे भोजन होते वक्त वो नहीं बुलाया जाता है। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டு இருக்கிறது. पहला सामुएल 16 अध्याय में लिखा गया ஒரு है பலி விருந்து ஆயத்தப்படுத்தப்பட்டு இருக்கிறது. बलि का भोजन बुलाया गया है। இந்த பலி விருந்து என்பது ये भोजन बोले का बलि का भोजन ஈசாயின் बोले तो குடும்பத்திற்கு மாத்திரம் அல்ல. ईसा के परिवार के लिए नहीं। நல்லா புரிந்து கொள்ளுங்க. जरा समझ लीजिए। பலி விருந்தை கொடுக்கிறவர் சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி. ये बलि का भोजन देने वाले जो है वो सामुएल भविष्यद्वक्ता இவர் है। இஸ்ரவேல் முழுமைக்குமான தீர்க்கதரிசி. अखे इजराइल के भविष्यद्वक्ता है। ஒரு நியாயாதிபதி. वो न्यायी है। அப்படிப்பட்ட ஒரு மனுஷர் ஒரு விருந்தை ஆயத்தப்படுத்துகிறார். वैसे एक व्यक्ति एक
भोजन का आयोजन करता அப்படி है, ஆயத்தப்படுத்தும் பொழுது भोजन को आयोजन வெறும் करते वक्त ஈசாயின் குடும்பத்திற்கு மாத்திரம் அல்ல, सिर्फ ईसा के परिवार को नहीं, அந்த ஊர் முழுவதுமே திரண்டு வருகிறது, पूरे गांव वहां அந்த मिलकर आता தேசமே है, திரண்டு வருகிறது. पूरा देश वहां मिलकर आता ஆனால் है। வரும் பொழுது लेकिन आते वक्त தாவீது அழைக்கப்படவில்லை. दाऊद वहां पर बुलाया नहीं गया है। அல்லேலூயா. அல்லேலூயா. கொஞ்சம் யோசித்து பாருங்க, सोच कर देखिए, எங்க ஊரே வந்து சாப்பிடுதுங்க. पूरा गांव आकर खा रहा அந்த है। பலி விருந்துக்கு ஒரு முக்கிய இன்விடேஷன் ஈசாயின் குடும்பத்துக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. बलि के भोजन के लिए मुख्य न्योता ईसा के परिवार को दिया गया है। ஏன்னா சாமுவேல் சொல்லுகிறார், लेकिन सामुएल कहता है, நீங்க ஈசாயின் பிள்ளைகளை பரிசுத்தப்படுத்தி என்கிட்ட கொண்டு வாங்க. ईसा के पुत्र को पवित्र करके मेरे पास ले आइए। அல்லேலூயா. हालेलुया। ஊருக்கெல்லாம் இன்விடேஷன் கொடுக்க சொல்ல தாவீது கொடுக்க வேண்டாங்க. पूरे गांव को जब न्योता किया गया तो दाऊद को न्योता नहीं दिया அது गया। ஏதோ ஒரு பொது அழைப்பாய் போயிரும். कोई साधारण न्योता के समान चला ஆனால் गया। ஒரு முக்கியமான ஒரு அழைப்பு தாவீதின் குடும்பத்திற்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. जब एक मुख्य न्योता दाऊद के परिवार को दिया गया இப்ப அந்த था, தாவீதின் குடும்பத்திற்கு கொடுக்கப்படும் பொழுது दाऊद के परिवार को जब दिया गया था தாவீது न्योता, வரணுமா வேண்டாமா? दाऊद आना चाहिए कि नहीं आना चाहिए? அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। சாமுவேல் சொல்லல, सामुएल ने नहीं உன்னுடைய कहा, 7 குமாரரை மாத்திரம் கூட்டிக் கொண்டு வான்னு சொல்லல. सिर्फ अपने 7 पुत्रों को लेके ऐसे नहीं कहा, ஈசாயின் பிள்ளைகள் அனைவரும் வர வேண்டும். ईसा के पुत्र सभी लोग आना है। என்றால் என்ன அர்த்தம்? इसका अर्थ क्या है? ஈசாய் தாவீதை தன்னுடைய பிள்ளையாகவே மதிக்கல. ईसा का दाऊद को अपने पुत्र के समान भी அவருடைய उसे சகோதரர்கள் आदर नहीं தாவீதினுடைய சகோதரனாகவே மதிக்கல. दिया। उसके भाई लोग भी उसे भाई करके उसे आदर नहीं दिया। அவன் வீட்டில எல்லாரோடு ஒன்றாய் அமர்ந்து பந்திருந்ததே கிடையாது. अपने भाई के साथ मिलकर उसने कभी भोजन नहीं किया। அதனால தான் அவர் சொல்றாரு, इसलिए वो कहता है அவருடைய பந்தி அவங்களுக்கு கண்ணியா மாறட்டும். उसके जो भोजन जो है उसको फांडा என்னை எதுக்குமே அழைக்க மாட்டேங்கிறாங்க. वो किसी के लिए भी मुझे नहीं बुलाते हैं। அந்த மாதிரி கேவலமாய் நடத்தப்பட்டவர் தான் தாவீது. ऐसे निंदाजनक चला गए हैं व्यक्ति हैं दाऊद। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நல்லா புரிந்து கொள்ளுங்க. जरा समझ लीजिए, உங்க வீடு உங்களை ஒதுக்கி வைக்கலாம், आपके घर आपको ढकल உங்க कर சபை सकता உங்களை है, ஒதுக்கி வைக்கலாம், आपको कलीसिया आपको दूर रख सकता உங்களுடைய है, ஊர் உங்களை ஒதுக்கி வைக்கலாம், आपके गांव आपको दूर रख सकता சமுதாயம் உங்களை ஒதுக்கி है, வைக்கலாம். पूरे संसार आपको दूर रख सकता है, ஆனா தேவன் ஒதுக்க மாட்டாரு. लेकिन परमेश्वर आपको दूर नहीं करेगा। அப்படிப்பட்ட ஒருவனை தான் கர்த்தர் தேடிக்கொண்டு परमेश्वर இருந்தார். ऐसे एक व्यक्ति को परमेश्वर ढूंढ रहा है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। தகப்பன் பிள்ளையா மதிக்கல, पिता अपने पुत्र को आदर नहीं देता, சகோதரர்கள் சகோதரனாய் மதிக்கல, भाई अपने भाई के उसको आदर नहीं देते हैं, சபையும் ஊரும் அவனை ஒரு இஸ்ரவேலனாய் மதிக்கல, कलीसिया उसका शरीर उसको इज्जत करके उसको आदर नहीं दिया, அவனுக்கு எந்த ஒரு மதிப்பு மரியாதை எதுவுமே கிடையாது. कोई भी आदर सम्मान से कुछ नहीं था। இது மாத்திரமா 21ஆம் வசனத்தை பாருங்க. 21वें वचन को देखिए, சாம் 69:21ல பாருங்க. वचन लिखा 69 என் ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்கள், लोगों ने मेरे खाने में इंद्रैन दिया, என் தாகத்திற்கு காடியை குடிக்க கொடுத்தார்கள். प्यास बुझाने के लिए मुझे सिरका पिलाया। அல்லேலூயா. हालेलुया। என் ஆகாரத்துல கசப்பு கலந்து கொடுத்தாங்க. मेरे भोजन में मुझे कड़वापट मिलाकर दिया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இது ஆக்சுவலி தாவீதுனுடைய வாழ்க்கையில் நடந்த சம்பவம். ये सब दाऊद के जीवन में हुआ कार्य है। ஆனால் இது இயேசுவுக்கு ஒரு முன் அடையாளமாய் நடந்தது. ये यीशु के लिए पहले एक उदाहरण के समान हुआ है। அதனால தான் இயேசு கிறிஸ்து சிலுவையில் இந்த வார்த்தையை சொன்னார். इसके लिए यीशु मसीह क्रूस पर इस वचन को कहते हैं। அல்லேலூயா. புரியுதா? समझ रहे हैं? தாவீது இயேசுவுக்கு முன் அடையாளமாய் இருந்தார். दाऊद परमेश्वर के लिए एक उदाहरण के रूप में थे। இது ஒரு தீர்க்க தரிசனமாய் மாத்திரம் சொல்லப்படல. सिर्फ एक भविष्यवाणी के व्यक्ति के वचन के अनुसार ही नहीं, தாவீதுனுடைய ரியல் லைஃப்ல நடந்த இது காரியம். दाऊद के व्यक्तिगत जीवन में सच्ची घटना है ये। அவர் சொல்றாரு, என்னுடைய ஆகாரத்துல கசப்பு கலந்து கொடுத்தாங்க. मेरे भोजन में उन्होंने कड़वाहट मिलाकर दिया है। அல்லேலூயா. हालेलुया। எல்லாம் நல்ல ஆகாரத்தை சாப்பிடுவாங்க. सभी लोग अच्छे भोजन को खाते हैं। தாவீதுக்கு கசப்பான ஒரு கீரை. दाऊद को एक एकदम कड़वा खीर। அல்லேலூயா. हालेलुया। ஏன்னா அங்க வழியோரத்துல பார்க்கும் பொழுது क्योंकि हम रास्ते में जब हम देखते हैं இஸ்ரவேல்ல கால் என்கிற ஒரு கீரை கிடைக்கும். गाल नामक एक पदार्थ मिलता है। அல்லேலூயா. हालेलुया। அதை தூக்கி நீங்க கொஞ்சம் சாப்பாட்டுல போட்டா போதும், उस गाल नामक चीज को थोड़े से लेकर आप अपने खाने में ஒரு डालें, முழுவதுமா கசப்பா மாறி. आपका खाना पूरे से कड़वाहट बन जाएगा। அல்லேலூயா. हालेलुया। தாவீது சாப்பிட வரும் பொழுது दाऊद जब खाना खाने சில आता है, நேரத்தில் அவன் மீது இருக்க வெறுப்பை அப்படி காட்டுவார். उसके ऊपर के जो नफरत को ऐसे व्यक्त करते हैं, அவன் மீது இருக்கிற கோபத்தை அப்படி उसके காட்டுவார். ऊपर के गुस्से को वैसे व्यक्त करते हैं, அவனுடைய ஆகாரத்துல கசப்பான கீரையை சேர்த்து விடுவாங்க. खाने में उस कड़वे पदार्थ को मिला देते हैं। 20ஆம் வசனம் சொல்லுகிறார், 20वां वचन कहता है, நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, मेरे हृदय को नामर्दे के कारण நான் फट गया மிகவும் और வேதனைப்படுகிறேன். मैं बहुत उदास हूँ। எனக்காக பரிதபிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், मेरे किसी तरस खाने वाला कोई आशा ஒருவனும் இல்லைங்க. और किसी भी को ना पाया। தேற்றுதலுக்கு காத்திருந்தேன், मैं शांति देने वाले के लिए ஒருவனையும் நான் காணவில்லை. मैं कोई नहीं मिला। இவ்வளவு நிந்தை என் வாழ்க்கையில நடக்குது, निंदा मेरे जीवन में हो रही है। யாராவது எனக்கு உதவி செய்ய மாட்டாங்களா? कोई मुझे मदद नहीं करेगा। யாராவது எங்க அப்பாட்ட போய் பேச कोई மாட்டாங்களா? मेरे पिता के पास जाकर नहीं யாராவது बोलेगा என் क्या? சகோதரத்தை போய் பேச कोई மாட்டாங்களா? मेरे भाई के पास जाकर नहीं बोलेगा
நிந்தை என் இருதயத்தை பிளக்கிறதுங்க. निंदा मेरे हृदय को நான் फाड़ दिया। இவ்வளவு அவமானங்களை சகித்துட்டு இருக்கிறேன், इतने अपमान को सह रहा हूँ, இவ்வளவு கண்ணீர் வடித்து கொண்டு இருக்கிறேன். इतने आंसू बहा रहा हूँ। நான் வீட்டுக்கு வந்தா என்ன மதிக்க மாட்டேங்கிறாங்க, घर आता हूँ तो कोई मुझे आदर என்ன नहीं ஆலயத்துக்குள்ள देता। போக விட மாட்டேங்கிறாங்க, गलीचे के अंदर कोई नहीं ஒரு छोड़ता। விருந்து வச்சா என்ன அழைக்க மாட்டேங்கிறாங்க, कोई भोजन रखे तो मुझे नहीं बुलाते हैं। சாப்பாடு கூட கசப்ப கலக்குறாங்க. खाने के अंदर कड़वाहट को मिला இவ்வளவு நிந்தை என் இருதயத்தை பிளக்குது. इतने निंदा मेरे हृदय को फाड़ रहा है। எனக்காக ஒருவர் கூட பேச மாட்டேங்கிறாங்க. मेरे लिए कोई भी व्यक्ति उठकर नहीं बोल रहा है। அல்லேலூயா. हालेलुया। ஈசாய் ஆலோசனை சங்கத்தில் இருந்தவர், ईसाई अगुवाई की मंडली में அந்த था। ஆலோசனை சங்கத்தில் இருந்த ஒருவர் கூட தாவீதுக்காக பரிந்து பேசல. अगुवाई के मंडली में रहने वाले कोई भी दाऊद के लिए बात नहीं की। வீட்டில் அவனுடைய தாயும் சகோதரனும் பரிந்து பேச முடியல. उसके भाई या उसके माता उसके लिए कोई बोल नहीं पाए। அந்த பெத்லெஹேம்ல ஒரு மதிப்புடைய ஒரு மனிதன் அவர். उस बेथलेहम में एक आदरणीय व्यक्ति था। எத்தனை பெரிய பெரிய மனிதர்கள் அவருக்காக அவனோடு இருந்திருப்பார்கள். कितने बड़े बड़े व्यक्ति उसके साथ रहे அந்த होंगे। பெரிய மனிதர்கள் யாரும் தாவீதுக்காக இரக்கம் காட்டல. कोई भी उसमें से बड़े बड़े व्यक्ति दाऊद के लिए करुणा नहीं என்னப்பா 7 दिखाया। குழந்தையை நீ நல்லா வளர்க்கற, क्योंकि 7 बच्चे को अच्छे पालन 7 குழந்தைக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கற, 7 बच्चे को अच्छे जीवन दे 7 குழந்தைக்கு நல்ல திருப்தியா எல்லாத்தையும் கொடுக்கற, अपने 7 बच्चों को अच्छे तृप्त ஆனா அந்த 8வது குழந்தையை ஏன் தள்ளி வச்சிருக்கிற, क्यों अपने 8वें बच्चे को दूर ஏன் அதை रखे हो? அவமானப்படுத்துற, क्यों उसे अपमानित कर அவனை रहे हो? ஏன் இப்படி எல்லா அடிமையை போல நடத்துற क्यों उसे गुलाम के समान चला रहे हो? என்று தாவீதுக்காய் ஒருவனும் பேசவில்லை. ऐसे दाऊद के लिए कोई भी व्यक्ति ने बात नहीं அதான் की। சொல்லுகிறார், நான் நிந்தையா என்னுடைய இருதயத்தெல்லாம் பிளக்கு, जिससे निंदा जो मेरे हृदय को फाड़ रहा எனக்காக है। யாராவது பரிந்து வைப்பாங்களா, कोई मेरे लिए बात करेगा क्या? யாராவது என்னை தேற்றுவாங்களா? कोई भी मुझे ढाढ़स देगा क्या? ஒருவனும் இல்ல, कोई नहीं आया, ஒருவனும் இல்ல. कोई नहीं। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। என்ன பண்றாங்க क्या करते हैं? இவர்கள்? இப்படி இருக்கும் பொழுது ऐसे जब वो रहते हैं, அந்த 1 சாமுவேல்ல தாவீது சொல்லுகிறார் தெரியுமா, पहला सामने दाऊद ஒரு कहता है விஷயம் ना, சிங்கம் கரடியும் என்னை வந்து கொல்ல வந்துச்சுன்னு சொல்லி. सिंह और भेड़िया आया तो मुझे पकड़ने के लिए। ஆக்சுவலி அந்த இதுல சொல்லப்பட்டு இருக்கிறது, वहां पर कहा गया है இவனை வேணுக்குனே அங்க அனுப்புவாங்களாம். उससे जानबूझकर वहां बेचते அந்த हैं। கொடிய மிருகங்கள் இருக்கிற இடத்துக்கு இவனுக்கு வேலைக்குமே ஆட்ட பத்திட்டு उस போடுவாங்க. भयंकर जानवर के सामने से जानबूझकर बेचते ஏன்னா हैं। அப்படியாவது இவன் செத்துற மாட்டானா, वैसे ही मर नहीं जाएगा क्या? அப்படியாவது இவன் உயிர் போயிராதா वैसे इसका प्राण नहीं जाएगी என்று क्या? அவனுடைய குடும்பம் அப்படி எண்ணிக்கொண்டிருந்ததாய் इसके சொல்லுகிறது. परिवार सोचती ऐसे लिखा गया है। அல்லேலூயா. हालेलुया। அந்த அளவுக்கு தாவீதை வீட்டிலே ஒதுக்கி வைக்கிறார்கள். इतने समान उससे दाऊद को दूर कर रखते थे। இது மாத்திரமா? इतना ही क्या? 69ஆம் சங்கீதத்துல வாங்க, भजन संहिता 69 में 11 12 वचनத்தை பாருங்க. 11वां 12वां वचन को देखिए। இரட்டை என் உடுப்பாக்கினேன், जब मैं टाट वस्त्र पहन அப்பொழுதும் அவர்களுக்கு பழமொழியானேன். तब मैं मेरा दृष्टांत उनमें ना चलता था। வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் फाटक के पास बैठने वाले எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், मेरे विषय बातचीत करते हैं மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலாய் और மாறினேன். मदिरा पीने वाले के गाना बन गया मैं। சொல்லுகிறாரு, वो कहता है ரெட்டை என் உடுப்பா வச்சிருக்கிறேன். मैंने टाट को मेरे वस्त्र पहन लिया है। யாருங்க ரெட்டு உடுத்துவா? कौन टाट पहनता है? யார் மிகுந்த வேதனையில் இருக்கிறாங்களோ, जो बहुत वेदना के साथ रहते हैं, மிகுந்த துக்கத்தில் இருக்கிறாங்களோ, बहुत दुख के साथ रहते அவங்க हैं, தான் ரெட்டு உடுத்துவாங்க அந்த वही நாட்கள்ல. टाट को पहनते हैं उस दिनों में। அல்லேலூயா. हालेलुया। அந்த ரெட்டை என் உடுப்பா மாத்துன उस टाट को मैंने वस्त्र पहना लिया। இங்க இருக்காங்க தெரியுமா, அவங்களுக்கு எல்லாம் நான் பழமொழியா मैं மாறிட்டேன். उनके लिए एक दृष्टांत बन गया हूँ। அல்லேலூயா. हालेलुया। என்ன பழமொழியா மாற்றிட்டாங்க. मुझे उन्होंने एक दृष्टांत बना दिया அந்த है। நாட்களில उन दिनों में சில விலங்கு ஒரு பிள்ளைக்கு வந்து அவன் சாபம் கொடுக்கணும் அப்படின்னா, एक बच्चे को अगर उसे शाप देना है ஒரு तो பிள்ளையை சபிக்கணும் அப்படின்னா, बच्चे को शाप देना நீ है तो தாவீதை போல மாறுன்னு சொல்லுவாங்க. दाऊद के समान बदल जा। அந்த அளவுக்கு ஒரு பழமொழியை போல அவனை ऐसे மாற்றினார்கள். उसे लोगों ने एक दृष्टांत के समान बना அது दिया மாத்திரமல்ல, है। उतना ही नहीं, வாசலில் உட்கார்ந்து இருக்கிறவர்கள் फाटक के पास बैठने எனக்கு वाले விரோதமாய் பேசுகிறார்கள், मेरे विषय बातचीत करते हैं மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலாய் और மாறிவிட்டு. मदिरा पीने वाले मुझे गीत बन गया मैं। அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। நல்ல தண்ணி அடிச்சிட்டு अच्छे मदिरा पी யாரையாவது கலாய்க்கணும் அப்படின்னா किसी के बारे में बात करना है तो அதற்கு தாவீது தான். उसके लिए दाऊदी है। அல்லேலூயா. हालेलुया। அவனை தான் அவமானப்படுத்துவாங்க, उसे ही अपमानित करते அவனை हैं, தான் கிண்டல் அடிப்பாங்க. उसका ही मजाक उड़ाते அதான் हैं। சொல்லுகிறாரு, इसलिए वो कहता है மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலாய் நான் மாறிட்டேன். मदिरा पीने वाले का गीत बन गया हूँ मैं। வாசல்ல இருக்கிறவங்க எல்லாம் எனக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு फाटक இருக்கிறாங்க. में बैठने वाले मेरे विरुद्ध बातचीत करते हैं। அல்லேலூயா, हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। என்ன விரோதமாய் பேசினாங்க? क्या बातचीत करते हैं उनके विरोध में? வாசல்ல இருக்கிறவங்க फाटक में बैठने தாவீதுக்கு वाले விரோதமாய் பேசினார்களாம். दाऊद के विरोध बात करने என்ன लगे। தாவீதுக்கு விரோதமாய் क्या பேசினார்கள்? दाऊद के विरोध बातें करने लगे? 69ஆம் அதிகாரத்தின் 69 के 4ஆம் வசனத்தை பாருங்க. चौथा वचन को देखते हैं। 4 பாருங்க. चौथा वचन को देखते हैं। அங்க சொல்லப்படுகிறது, நிமித்தமில்லாமல் என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமாய் இருக்கிறார்கள். जो अकारण அவர் வீணாக எனக்கு சத்துருக்களாகி என்னை சங்கரிக்க வேண்டும் என்கிறார்கள், பலத்திருக்கிறார்கள். நான் எடுத்துக்கொள்ளாததை நான் கொடுக்க வேண்டியாயிற்று. அல்லேலூயா. हालेलुया। இங்க சொல்லுகிறார், यहाँ कहते हैं நிமித்தம் இல்லாமல், அப்படின்னா காரணமே இல்லாம बिना कारण என்னை பகைக்கிறவர்கள் என் தலைமயிரிலும் அதிகமா இருக்கிறார்கள். मेरे बैरी हैं वो मेरे बाल की गिनती से अधिक हैं। அல்லேலூயா. हालेलुया।
ரீசனே இல்லாம பகைப்பாங்க தாவீத. बिना कारण में से नफरत करते हैं। அந்த அளவுக்கு பகைக்கப்பட்ட ஒரு மனுஷன். वैसे नफरत किया गया व्यक्ति है। இது அவனுடைய சமுதாயத்தில் நடக்கிற ஒரு கூத்து, ஒரு காரியம் பாருங்களேன். उनकी मंडली में होने वाला एक विषय है ये। அல்லேலூயா. हालेलुया। தாவீது ஆடு மேய்ப்பான். दाऊद भेड़ बकरी चराता அவன் है। எப்பமாவது தான் உள்ள ஊருக்குள்ள வருவார். कभी-कभी वो गांव के अंदर ஆனா ஊருக்குள்ள வரும் பொழுதே गांव के अंदर आते ही வாசல்ல இருக்கிறவங்க எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க. जो फाटक में बैठने वाले बातें करने लगते தாவீதுக்கு விரோதமா பேச हैं। दाऊद ஆரம்பிப்பாங்க. के विरुद्ध बोलने लगते हैं। தாவீதை பகைத்து பேச ஆரம்பிப்பாங்க. दाऊद को नफरत कर बोलते हैं। தாவீது யோசிச்சு பார்க்கிறாரு, दाऊद सोचता है இவங்க என்ன பகைக்கிறதுக்கு காரணமே இல்லங்க, ये मुझे नफरत करने के लिए कारण நான் नहीं இவங்களுக்கு है। என்ன துரோகம் பண்ணேன், मैंने उनके लिए क्या विरोध நான் कार्य அவங்களுக்கு किया है? ஏதாவது எடுத்துக்கிட்டேனா, मैं उनसे कुछ ले लिया है क्या? எதுவுமே நான் செய்யலையே, मैंने कुछ नहीं किया ஆனா है। என்ன ஏன் பகைக்கிறாங்க? वे हमसे क्यों नफरत करते அதான் हैं? அவர் சொல்றாரு, इसलिए वो कहता है நிமித்தம் இல்லாம என்ன பகைக்கிறவர்கள் अकारण में से बैर करते என்னுடைய हैं। தலைமயிரிலும் அதிகமாக वो இருக்கிறார்கள். मेरे बाल की गिनती से என்னால अधिक हैं। என்னவே முடியல. उसे गिन भी नहीं सकते हैं। அவ்வளவு பகையினர்கள் இருக்கிறாங்க. ऐसे बैर करने वाले हैं। வீணாக எனக்கு சத்துருக்களாகி बिना कारण मेरे शत्रु होकर என்னை சங்கரிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார்கள். वो मुझे विनाश करने की सोचते हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। வீணாக சத்ருவா மாறுது மாத்திரம் இல்ல, वो व्यर्थ शत्रु ही नहीं बने। எல்லாரும் என்ன சொல்றாங்க தெரியுமா? क्या कहते हैं जानते हैं இவன் क्या? செத்தா நல்லா இருக்கும், कि मरा तो ठीक இவன் है, அழிஞ்சு போனா நல்லா இருக்கும். नाश हो गया तो अच्छा होगा। ஏன்னா வசனம் அப்படிதான் சொல்லுது. वचन ऐसी कहता என்னை है சங்கரிக்க வேண்டும் என்று சொல்லிட்டு இருக்கிறாங்க. विनाश करने के बारे में सोचते हैं। அல்லேலூயா. हालेलुया। இது மாத்திரமா? इतना ही नहीं, அங்க சொல்லுகிறது, वो कहते हैं நான் எடுத்துக்கொள்ளாததை கொடுக்க வேண்டியதாயிற்று. जो मैंने लूटा नहीं वो मुझे देना पड़ा है। அதனுடைய அர்த்தம் என்னங்க? इसका अर्थ क्या है? நான் எதையுமே எடுக்கல, मैंने कुछ लूटा ஆனா नहीं நான் ஏன் கொடுக்கணும்? पर मैं मुझे वो देना पड़ता है। தாவீது சொல்றாரு, दाऊद कहता நான் है எடுக்கல, मैंने कुछ नहीं ஆனா लूटा கொடுக்க வேண்டிய கட்டாயத்தில் திணிக்கப்படுகிறேன். लेकिन मुझे देने की जबरदस्ती किया जाता है। அதனுடைய அர்த்தம் என்ன इसका தெரியுமா? अर्थ क्या है? தாவீதை அன்னைக்கு இந்த 8வது பிள்ளை திருடன் சொன்னாங்க. उसके दाऊद के 8वें लड़के को उन्होंने चोर कहा। அவன் கள்ளன். वो चोर है। யாருடைய ஆடோ மாடோ ஏதாவது திருடு போயிட்டுனா भेड़ बकरी किसी का अगर चोरी की में जाता है தாவீதை தான் तो பிடிப்பாங்க. दाऊद को जाकर நீ पकड़ते தான் हैं। திருடி இருப்ப. तूने ही चुराया होगा। அப்படி கொடுக்கப்பட்டதை தான் சொல்லுகிறார். ऐसे देने के लिए वो कहता है நான் எடுத்துக்கொள்ளாததையும் நான் கொடுக்க வேண்டியதாயிற்று. जिसे मैंने लूटा नहीं उसे मुझे देना पड़ा है। இந்த மாதிரி அவமானங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிறது. ऐसे अपमान हमारे जीवन में हो रहा நீங்க है। செய்யாத தவறுக்கு குற்றவாளிகள் நிக்கிறீர்களா? आप जिसने गलती नहीं की उसके लिए आपको दोषी ठहराया गया நீங்க है। எடுக்காததையும் எடுத்துக்கொண்டோம் என்று குற்றம் சுமத்தப்படுகிறீர்களா? आप जिसे नहीं लिया है उसे आपने उठ लिया है करके आपके ऊपर दोष लगाया गया है। தாவீதுக்கும் இதுதான் நடந்தது. दाऊद के साथ भी यही இயேசு हुआ। கிறிஸ்துவுக்கும் இதுதான் यीशु நடந்தது. के साथ भी यही हुआ। இயேசு கிறிஸ்து கள்ளன் கிடையாதுங்க, यीशु मसीह चोर नहीं है। அவர் திருடன் கிடையாது. वो चोर नहीं थे। ஆனா கள்ளர்கள் நடுவிலே தொங்க விடப்பட்டார். लेकिन चोरों के बीच में लटकाया ஒரு गया। கள்ளனை போல அவமானப்படுத்தப்பட்டார். चोर के समान अपमानित किया ஒரு गया। கள்ளனை போல அவனை தொங்க விட்டார்கள். उस चोर के समान उन्हें लटकाया गया। அல்லேலூயா. 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 எது தாவீதுடைய வாழ்க்கையில் நடந்ததோ जो दाऊद के जीवन में हुआ அதுவே இயேசு கிறிஸ்துவுடைய வாழ்க்கையில் நடந்தது. वही यीशु मसीह के जीवन में भी हुआ। அதுல கொஞ்சம் தான் நம்முடைய வாழ்க்கையில் நடக்கிறது. उसमें से थोड़ा सा ही हमारे जीवन में हुआ होगा। அல்லேலூயா. हालेलुया। நம்ம அனுபவிக்கிறலாம் தாவீது அனுபவிச்ச பாடுகள்ல ஒரு பிரச்சனை கூட கிடையாதுங்க. दाऊद ने अपने जीवन में जितने परेशानी अनुभव வாழ்க்கையில் அவ்வளவு பாடுகளை அனுபவித்த மனிதர் அவர். इतने सारे परेशानी को अपने जीवन में अनुभव किया है। பிறப்பிலிருந்தே நிந்தைகள் அவமானத்தை தொடர்ந்து जन्म से வருகிறது. लेके निंदा और अपमान को देखा है। வீட்டுல பிள்ளையாக மதிக்கல, घर में बच्चे का சகோதரர்கள் மதிக்கல, भाई लोगों ने சபை மதிக்கல, कलीसिया ने इज्जत नहीं ஊர் दिया, மதிக்கல. शहर ने इज्जत नहीं दिया। மதிக்காம விட்டா கூட பிரச்சனை இல்ல. अगर किसी ने इज्जत नहीं दिया उतना ही काफी नहीं। திருடன் திருடன் சொல்லுது, लोग सभी उसे चोर चोर कहते हैं, அவமானப்படுத்துது. अपमानित करते हैं। நான் எடுத்துக்கொண்டேன்னு எனக்கு मैंने குற்றப்படுத்துது. नहीं लिया उसे लिया करके मुझे इल्जाम लगाया गया है। அல்லேலூயா. हालेलुया। இதுதான் தாவீதுடைய வாழ்க்கை. यही दाऊद का जीवन है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இப்படிப்பட்ட अनेक அவமானங்கள் அவர் சந்தித்தார். इतने सारे कई सारे अपमान को अपने जीवन में சங்கீதம் सहा। 69:26 பாருங்க. भजन संहिता 69:26 தேவரீர் அடித்தவனை, किसको जिसने मारा, தேவன் அடித்தவனை जिसे परमेश्वर ने मारा, அவர்கள் துன்பப்படுத்தி उसे वो पीड़ा देकर நீர் காயப்படுத்தினவரை நோக பேசுகிறார்கள். उससे घाव के व्यक्ति को उससे उसके बारे में बातें करते हैं। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. இது ஆக்சுவலி தாவீது इसमें दाऊद தன்னுடைய வேதனையின் மிகுதியினால अपनी वेदना के अधिक होने के कारण தேவனை குற்றப்படுத்தி சொன்ன வார்த்தை. परमेश्वर को दोषी ठहराकर क्या होगा व्यक्ति है। தேவன் மீது அவருக்கு எந்த ஒரு கோபமோ தாகமோ கிடையாது. परमेश्वर को उससे कोई निंदा या उससे गुस्सा नहीं है। ஆனா வேதனை அந்த அளவுக்கு வந்துச்சு வாழ்க்கையில. बहुत वेदना उनके जीवन में आ गई। அவ்வளவு நிந்தைகள், அவ்வளவு அவமானங்கள், इतनी निंदा इतना अपमान, இத சகிக்க முடியாம சொல்றாரு, उसे सह नहीं पाते हुए कहते हैं, தேவரீர் நீர் அடிச்சவன் அவர்கள் துன்பப்படுத்துறாங்க. जिसे आपने मारा है उसकी निंदा करते हैं। தேவன் தாவீதை அடிக்கல. परमेश्वर ने दाऊद को नहीं मारा। தேவன் தாவீதை அடிக்கல. परमेश्वर ने दाऊद को नहीं ஆனா मारा। தாவீது தன்னுடைய வேதனையின் மிகுதியில் அந்த வார்த்தையை சொல்றாரு. अपनी वेदना बहुत अधिक हो जाने के कारण தன்னுடைய வாழ்க்கையில நடக்கிற சம்பவங்களை பார்க்கிறார்.
अपने जीवन में होने वाले कार्य को देखते हैं। ஏறக்குறைய 27 28 வருஷங்கள் இதுதான் நடக்கிறது தாவீதுடைய வாழ்க்கையில. 27-28 वर्ष तक दाऊद के जीवन में यही ஏன் होता है। நான் கர்ப்பத்தில் இருந்தே எனக்கு இவ்வளவு பெரிய பிரச்சனையா? गर्भ से ही मुझे इतनी बड़ी समस्या, ஏன் நான் பிறந்தேன்? क्यों मैं जन्म हुआ, ஏன்பா என்ன அடிச்சீங்க क्यों मुझे आपने मारा என்று சொல்லி தேவனை நோக்கி நீங்க அடிச்சீங்கன்னு சொன்னது மாத்திரமல்ல, परमेश्वर ने आप मुझे क्यों मारा ऐसा कहते ही नहीं। அவர் அடிச்சவனை இவங்க துன்பப்படுத்துறாங்க, उसने मारा होगा लोग पीड़ा देते हैं, நீர் காயப்படுத்துறவனை நோக பேசுறாங்க. आपने जिसको घायल किया उसको पीड़ा ஆல்ரெடி என் வாழ்க்கையில இவ்வளவு போராட்டத்தை படிச்சிட்டு இருக்கிறேன், पहले से मेरे जीवन में इतनी सारी परेशानियां हैं, நிந்தையில என் இருதயம் எல்லாம் கிழிஞ்சு போய் கிடக்குது, निंदा के द्वारा मेरे हृदय फट गया, அவமானத்துல என் இருதயம் எல்லாம் உடைஞ்சு போய் கிடக்கிறது. अपमान के द्वारा मेरा हृदय टूटा हुआ ஆனா है, இவர்கள் இன்னும் என்ன நோகடிக்கிறாங்களே, लेकिन ये मुझे और घायल करते இன்னும் என்ன हैं காயப்படுத்துறாங்களே, और मुझे परेशान करते हैं। எத்தனை நாளுக்கு தான் இருக்கும்? कितने दिन तक ये रहेगा? தாவீது புலம்பின காரியம் தான் दाऊद 69 विलाप करने वाला गीत है ये, भजन संहिता 69। அல்லேலூயா. हालेलुया। அதான் சங்கீதம் 22ஆம் அதிகாரத்தின் भजन संहिता 22 6ஆம் வசனம் சொல்றாரு, 6वां वचन में कहते हैं, நானோ ஒரு புழுப்பா, मैं एक कीड़ा हूँ, நான் மனுஷன் அல்ல, मैं मनुष्य नहीं हूँ, மனுஷனால் நிந்திக்கப்பட்டும் मनुष्य निंदा किया गया, ஜனங்களால் அவமதிக்கப்பட்டும் நான் இருக்கிறேன். लोगों से अपमानित किया गया हूँ। அல்லேலூயா. हालेलुया। தாவீது கடைசில दाऊद आखिर में தன்னை ஒரு மனுஷனாவே தான் பார்க்கலங்க. अपने को एक मनुष्य के रूप में नहीं देखता है। அல்லேலூயா. हालेलुया। பிள்ளையாய் பார்க்கல, बच्चे के रूप में नहीं देखा, சகோதரனாய் பார்க்கல, भाई के रूप में नहीं देखा, இஸ்ரவேல்ல ஒருவனாய் பார்க்கல, इस्राएल में एक व्यक्ति के समान, ஊர்ல ஒருவனாய் பார்க்கல, शहर में एक व्यक्ति के समान, சமுதாயத்துல ஒருவனாய் பார்க்கல, संसार में एक व्यक्ति के समान नहीं, இவ்வளவு அவமானங்களை கடந்து வருகிறார். अपने अपमान को पार कर कर आता है, கடைசி அப்படிப்பட்ட ஒரு உச்சக்கட்ட அவமானம் வருகிறது. लेकिन एक ऊंचाई की अपमान आता है, அவனை மனுஷனாகவே பார்க்கல. उसे मनुष्य के रूप में नहीं देखते हैं। அல்லேலூயா. हालेलुया। அவனை மனுஷனாகவே மதிக்கலங்க. उसे मनुष्य के द्वारा उसे इज्जत नहीं दी, புறக்கணிப்பின் உச்சம், उससे ठुकराने का एक வேதனையின் உச்சம், ठुकराने का ऊंची அவமானத்தின் உச்சம். ऊंची सीमा तक அவர் उसे, சொல்றாரு, நான் மனுஷன் இல்ல, நான் வெறும் புழுப்பா, मैं मनुष्य नहीं हूँ, मैं कीड़ा हूँ, நான் வெறும் புழு போல இருக்கிறேன். मैं कीड़ा के समान हूँ, இந்த ஜனங்கள்லாம் என்ன நிந்திக்கிறாங்க, ये लोग सब मेरी निंदा करते நான் हैं, இந்த ஜனங்களால் அவமானப்பட்டு मैं लोगों இருக்கிறேன் से अपमानित किया जाता हूँ, என்று சொல்லி ऐसे कहकर தாவீது தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே ஒப்பு கொடுக்கிறார். दाऊद अपने जीवन को अपने आप को सौंपते हैं। அல்லேலூயா. हालेलुया। அவர் அந்த 22ஆம் அதிகாரத்தின் 22वां अध्याय 19 20 சொல்லும்போது தான் சொல்றாரு, 19-20 में से कहते हैं, இப்படி எல்லாம் அவமானப்பட்டே இருக்கிறேன், ऐसे सब अपमान सहते जा रहा हूँ, கடைசியில உம்முடைய கையில வந்து விழுறேன்ப்பா. मैं आखिर में आपके हाथ में अगर गिरता हूँ, என்னுடைய பிறப்பில் இருந்து, मेरे जन्म से என்னுடைய लेकर, தாயின் கர்ப்பத்தில் இருந்து, मेरे माँ के कोख से என்னுடைய लेकर, பிறப்பில் இருந்து मेरे जन्म से लेकर, நான் வளர்ந்து கொண்டு இருக்கிற இந்த நாட்கள் जब வரைக்கும் तक मैं बढ़ रहा हूँ उन सभी दिनों में யாருமே எனக்கு சப்போர்ட்டிவா இல்ல, कोई मेरे साथ नहीं रहा, எனக்காக பரிந்து பேசுறவங்க யாருமே கிடையாது, मेरी तरफदारी करने वाला कोई नहीं है, என்னுடைய சார்பில் நிக்கிறவங்க யாருமே मेरी கிடையாது, तरफदारी करने वाला कोई नहीं है, எனக்காக பேசுறவங்க யாருமே இல்ல, मेरे लिए बात करने वाला कोई नहीं, என்ன மதிக்கிறவங்க யாருமே இல்ல. मुझे इज्जत देने वाला कोई नहीं। யோசித்து பாருங்க, जरा सोच कर देखिए, தகப்பன் ஜனங்களால் மதிக்கப்படுகிறான், पिता लोगों के द्वारा सम्मानित किए जाते சகோதரர்கள் எல்லாம் மதிப்பான ஒரு போஸ்ட்ல हैं, இருக்கிறாங்க, भाई लोग सभी लोग आदरणीय स्तर पर हैं, ஆனா இவனை யாருமே மதிக்க लेकिन इसे மாட்டேங்கிறாங்க. कोई सम्मान नहीं देता है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அந்த வேதனை அனுபவித்தவர்களுக்கு தான் தெரியும். उस वेदना को जो जिसके थ्रू जाते हैं वही சில जानते हैं। குடும்பத்துல பாருங்களேன், जिस परिवार में மத்த देखिए எல்லாரும் நல்லா இருப்பாங்க, ஒருவனை மட்டும் ஒதுக்கி வைப்பாங்க. सभी लोग अच्छे रहते हैं, सिर्फ एक बच्चे को दूर कर रखते हैं। அந்த அந்த ஒதுக்கி வைக்கப்பட்ட அந்த நபர் இருக்காங்கல்ல, जो ठुकरा कर दूर करेंगे व्यक्ति जो है அந்த ना, வேதனை யாராலும் தாங்க முடியாது. उस वेदना को कोई और सह नहीं सकता। அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் நல்லா இருப்பாங்க, सभी लोग अच्छे रहते நல்ல हैं, ஆசீர்வாதமா இருப்பாங்க, सभी आशीष के साथ நல்ல रहते हैं, பெயர் புகழோடு இருப்பாங்க. सभी नाम के साथ रहते हैं, ஆனா இவன் ஒருவனை மாத்திரம் நிந்திப்பாங்க. सिर्फ इस एक व्यक्ति को अपमानित करते हैं। அல்லேலூயா. हालेलुया। வாழ தெரியாதுன்னு சொல்லுவாங்க, इसे जी नहीं सकता ऐसे कहते பொழைக்க हैं, தெரியாதவன்னு சொல்லுவாங்க, उससे जी नहीं पाएगा ऐसे कहते என்று हैं, பல குற்றச்சாட்டுகள் வரும். कई सारे इल्जाम उस पे लगाते हैं। அந்த மாதிரி அவமானப்படுத்தப்பட்டவர் தான் தாவீது. ऐसे अपमान सहा हुआ व्यक्ति है दाऊद। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। அதுதான் பலி விருந்துக்கு வரும் பொழுது जिसके लिए बलि के भोजन में आते हैं, தாவீதை அழைக்காததுக்கு காரணம் என்ன தெரியுமா? दाऊद को नहीं बुलाने का कारण क्या है जानते हैं क्या? அவருடைய பிறப்பு. उसका जन्म। அல்லேலூயா. हालेलुया। அவருடைய பிறப்பு, उसका जन्म, அவருடைய பிறப்பிலிருந்தே வந்த அவமானங்கள், उसके जन्म से आया हुआ उसका அவன் अपमान, தள்ளப்பட்ட கல்லை போல वो இருக்கிறார், ठुकराया हुआ पत्थर के समान है, புறக்கணிக்கப்பட்டவராய் वो இருக்கிறார், दूर ठुकराया गया व्यक्ति है, அவமானப்படுத்தப்பட்டவராய் இருக்கிறார், अपमानित किया हुआ व्यक्ति है, திருடர் என்று சொல்லப்பட்டவராய் वो இருக்கிறார். चोर कहला गया व्यक्ति है, இப்படி பல 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 கெட்ட பெயரோடு வாழ்ந்து ऐसे கொண்டிருக்கிறார். कहीं 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 गलत नाम को लेकर जिया हुआ அதனால व्यक्ति தான் है। பாருங்க, ஊரே திரண்டு வந்து நிக்கு, इसलिए देखिए पूरा शहर इकट्ठा முழு होकर खड़ा குடும்பமும் வந்து है, நிக்கு, पूरा परिवार आकर खड़ा है, தாவீதை மாத்திரம் கூப்பிடல. दाऊद ने भी बुलाया गया है।
ஹalleluya हालेलुया தாவீத மாத்திரம் கூப்பிடலங்க दाऊद को सिर्फ नहीं बुलाया है ஹalleluya हालेलुया ஆனா என்ன நடந்தது क्या हुआ என்ன நடந்தது क्या हुआ இப்போ தாவீதை கூப்பிடும்படியாக दाऊद को बुलाने के लिए யாரெல்லாம் ஒதுக்கி வச்சீங்களோ जिन जिन लोगों ने से ठुकराया है அதெல்லாம் ஆண்டவர் பதில் கொடுக்க उस ஆரம்பித்தார் सभी को परमेश्वर उत्तर देने लगे எல்லாத்துக்கும் ஆண்டவர் பதில் கொடுக்க ஆரம்பித்தார் हर चीज को परमेश्वर उत्तर देने 1 लगे சாமுவேல் 16ஆம் அதிகாரத்தில் पहला सामुएल 16वां अध्याय 1ஆம் வசனத்தை பார்க்கும் பொழுது पहला वचन को देखते हैं கர்த்தர் சாமுவேலை நோக்கி परमेश्वर सामुएल को देखकर நான் புறக்கணித்து தள்ளின சவுலுக்காக मैं जिसे ठुकराया हुआ साउल के लिए நீ எந்த மட்டும் துக்கித்துக் கொண்டு இருப்பாய் तू कब तक दुखित होता உன் रहेगा கொம்பை தைலத்தினால் நிரப்பிக் கொண்டு வா अपने सींग को तेल से भर ले நான் ஈசாயின் இடத்துக்கு உன்னை அனுப்ப मैं போகிறேன் ईसाई के पास तुझे भेज रहा हूँ அவன் குமாரரில் उसके पुत्रों में ஒருவனை एक को ராஜாவாக राजा के रूप में நான் தெரிந்து கொண்டேன் मैंने चुन लिया है ஆண்டு சொல்ல நான் தெரிந்து கொண்டேன் मैंने चुन लिया है தாவீதை யாரு தெரிந்து கொள்ளல दाऊद को किसी और ने नहीं चुना தாவீதை யாரு சேர்த்து கொள்ளல दाऊद को किसी और ने नहीं தாவீதுக்கு எல்லாமே நிந்தை 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 தான் दाऊद के जीवन में सभी निंदा 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 है வாழ்க்கை முழுதும் அவமானங்கள் தான் उसके पूरा जीवन अपमान ஆனா रहा है। நாள் ஒன்று வந்தது लेकिन एक दिन नहीं कहा ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா परमेश्वर ने क्या कहा நான் ஒருவனை தெரிந்து கொண்டு मैंने இருக்கிறேன் एक व्यक्ति को चुन लिया है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया ஏன் இத்தனை பாடுகள் क्यों इतनी समस्या ஏன் இத்தனை அவமானங்கள் क्यों इतने अपमान ஏன் இவ்வளவு புறக்கணிப்பு தெரியுமா क्यों इतने टुकराव நல்லா புரிந்து கொள்ளுங்க जरा समझ लीजिए உங்களை ஆண்டவர் தெரிந்திருக்கிறதுனால தான் இவ்வளவு புறக்கணிப்பு क्योंकि आपको परमेश्वर ने चुना है इसके लिए इतना टुकराया गया है ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया உங்களை என்னை ஆண்டவர் தெரிந்திருக்கிறதுனால தான் आपको मुझे परमेश्वर ने चुना है इसके लिए இத்தனை அவமானங்கள் इतने अपमान இத்தனை பாடுகள் इतने परेशानी அப்ப நீங்க சொல்லலாம் तब आप कैसे அப்ப ஆண்டவர் தெரிந்ததுக்கு அப்புறம் தானே அவமானம் வரணும் परमेश्वर चुनने के बाद ही अपमान आना है ஹalleluya हालेलुया ராஜாவை தெரிந்ததுக்கு அப்புறம் தானே அவமானம் வந்திருக்கணும் राजा चुनने के बाद ही उसमें अपमान आना चाहिए ஏன் கருவில் இருந்தே அவமானம் क्यों मुझे गर्भ से ही अपमान கருவில் இருந்தே என் நிந்தை क्यों गर्भ से मेरी निंदा ஹalleluya हालेलुया ஏன் தெரியுமா क्यों जानते हैं क्या ஏன் தெரியுமா क्यों जानते हैं क्या உங்களுடைய என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் எங்க ஆரம்பிக்கிறது தெரியுமா आपको और मुझे कब परमेश्वर ने चुना है जानते हैं क्या எங்க ஆரம்பிக்கிறது कहाँ शुरू हुआ எபேசியர் 1ஆம் அதிகாரத்தில் एफएसियों के पहला किताब 4ஆம் வசனத்துக்கு வாங்க चौथा वचन में देखेंगे ஆண்டவர் எப்பொழுது தெரிந்து கொள்ளுகிறார் परमेश्वर कब चुन लेता है எபேசியர் 1:4 एफएसियों पहला 4 வாசிங்க பிரதர் पढ़ेंगे தமக்கு முன்பாக அன்பில் பரிசுத்தமுள்ளவர்களும் குற்றமற்றவர்களாய் இருக்கும்படிக்கு உலக தோற்றத்திற்கு முன்னே கிறிஸ்துவுக்குள் நம்மை தெரிந்து கொண்டபடியே அல்லேலூயா எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க நான் உலக தோற்றத்திற்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டு இருக்கிறேன் संसार की उत्पत्ति के पहले ही परमेश्वर मुझे चुन लिया है விசுவாசிக்கிறீங்களா विश्वास करते हैं क्या உங்களுடைய தெரிந்து கொள்ளுதல் आपका जो चुना हुआ நீங்க கருவில உருவான போது அல்ல आप जब गर्भ में उत्पन्न हुए तब அல்லது नहीं, கருவிலிருந்து வெளிப்பட்ட போது அல்ல गर्भ से उत्पन्न होने के बाद नहीं, அல்லது வளர்ந்து கொண்டு இருக்கும் போது அல்ல जब आप बढ़ रहे थे तब नहीं, அல்லது நீங்க ரட்சிக்கப்பட்ட நாளைக்கு அல்ல जब उद्धार होने के बाद नहीं, அல்லது நீங்க அபிஷேகம் பெற்றீங்க அன்னைக்கு அல்ல जिस दिन आपने अभिषेक पाया उस दिन नहीं, உங்களுடைய என்னுடைய தெரிந்து கொள்ளுதல் आपको परमेश्वर உலக ने कब चुना? தோற்றத்துக்கு முன்பே இருக்கிறது संसार के उत्पत्ति அந்த के உலக पहले से ही தோற்றத்துக்கு है। முன்பாகவே संसार की उत्पत्ति के ஆண்டவர் पहले தாவீதை தெரிந்து கொண்டார் दाऊद को परमेश्वर ने चुन लिया, தாவீதை தெரிந்து கொள்ளும்போது சொல்லுகிறார் दाऊद को चुनते वक्त அவன் कहते என்னுடைய हैं, தாசனாய் இருப்பான் वो मेरा दास बनकर அவன் रहेगा, என்னுடைய ராஜாவாய் वो இருப்பான் मेरा राजा बनकर சியோன் रहेगा, அவனை ராஜாவாய் வைப்பேன் मैं उनके लिए राजा रहेगा। இப்படி ஒரு தெரிந்து கொள்ளுதல ऐसे चुनने को ஆண்டவர் உலக தோற்றத்திற்கு முன்பாக வைத்து விட்டார் संसार के उत्पत्ति के पहले परमेश्वर रख दिया। அல்லேலூயா அல்லேலூயா. இப்படிப்பட்ட ஒரு தெரிந்து கொள்ளுதல் இருக்கிறதுனால தான் ऐसे एक चुनना है इसके लिए, இந்த உலகத்துக்கு தெரியாது ये संसार नहीं जानता, ஆனா அவமானப்படுத்துது उसे अपमान करती இந்த है। உலகத்துக்கு தெரியாது ये संसार नहीं जानता நீங்க है, தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவங்க आप परमेश्वर से चुने गए व्यक्ति को, அதனால தான் உங்களை புறக்கணித்து வைக்கிறது इसके लिए वो आपको ठुकराता है। அல்லேலூயா அல்லேலூயா. அல்லேலூயா அல்லேலூயா. நீங்க யாருன்னா आप कौन है? நீங்க உலக தோற்றத்துக்கு முன்னே தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் संसार के उत्पत्ति के पहले आप चुने அப்படிதான் गए தாவீதை हो। ஆண்டவர் தெரிந்து கொண்டார் दाऊद को परमेश्वर ने भी चुना। சங்கீதம் 89:8 சொல்லுகிறது भजन संहिता 89:3 89:3 में देखते हैं, 89:3 பாருங்க அந்த வசனம் கரெக்ட்டா பாருங்க என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட भजन संहिता 79 உடன்படிக்கை பண்ணி போதும் என்னால் தெரிந்து கொள்ளப்பட்டவனோட உடன்படிக்கை பண்ணி जिससे मैंने चुना उसके साथ मैंने वाचा बांधकर। சங்கீதம் 78:70 பாருங்க भजन संहिता 78:8 में देखते हैं, தம்முடைய தாசனாகிய தாவீதை தெரிந்து கொண்டு अपने दास दाऊद को चुनकर ஆட்டுத் தொழுவங்களிலிருந்து அவனை எடுத்தார் भेड़ बकरी को चरने से उसे उठाया। எடுத்தது தாங்க ஆட்டுக்கு பின்னாடி
उसे चुना भेड़ बकरी के पीछे जाते वक्त। ஆனா தெரிந்து கொள்ளுதல் எப்போ தெரியுமா? चुना कब जानते हैं क्या? தாவீதுங்கிற கரு உருவாக்கும் முன்னே தெரியும். दाऊद नामक घर में उत्पन्न होने के पहले ही। அல்லேலூயா. हालेलुया। என்ன நிந்த வந்தானே, कोई भी निंदा क्यों ना எத்தனை आए? பேர் புறக்கணிச்சு வச்சானே, कितने लोगों ने आपको ठुकराया जो? நீங்கள் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். आप परमेश्वर से चुने गए व्यक्ति அத हो। மறந்துடாதீங்க. उसे मत भूलिए। அல்லேலூயா. हालेलुया। அத மறந்துடாதீங்க. कभी मत भूलिए। அத ரோமர் 8:33 சொல்லுகிறது. रोमियो 8:33 में தேவன் தெரிந்து கொண்டவன் மேல் யார் குற்றம் சுமத்த முடியும்? परमेश्वर ने चुने गए व्यक्ति पर कौन इल्जाम लगा सकता है? தாவீது மேல ஈசாய் குற்றம் சுமத்தலாம், दाऊद के ऊपर ईसा इल्जाम लगा सकता है, சகோதரர் குற்றம் சுமத்தலாம், भाई लोग इल्जाम लगा सकते ஊரார் हैं, குற்றம் சுமத்தலாம், पूरे शहर के लोग इल्जाम लगा सकते हैं, எல்லாமே குற்றம் சுமத்தலாம். सभी लोग इल्जाम लगा ஆனால் सकते हैं। ஆனால் ஆனால் लेकिन தேவன் தெரிந்து கொண்டு परमेश्वर से அவனை चुनकर ராஜாவாய் மாற்றும் பொழுது उसे राजा बदलते वक्त யாரும் குற்றம் சுமத்த कोई முடியாது. उसको इल्जाम नहीं लगा सकता, யாரும் குற்றம் சுமத்த कोई முடியாது. इल्जाम नहीं लगा सकता। அல்லேலூயா. हालेलुया। எனக்காக அவனை தெரிந்து கொண்டேன். मेरे लिए उसने मुझे चुन लिया। நீங்களும் நானும் கர்த்தருக்காக தெரிந்து आप और मैं கொள்ளப்பட்டிருக்கிறோம். परमेश्वर के लिए चुने गए हैं। தெரிந்து கொண்டது மாத்திரமா? सिर्फ चुना ही नहीं। 1 சாமுவேல் 16:3 வாசிங்க. पहला सामुएल 16:3 में देखते 1 हैं। சாமுவேல் 16:3 பாருங்க. पहला सामुएल 16:3 में देखते ஈசாயை हैं। பலி விருந்துக்கு அழைப்பாயாக, ईसा को भोजन में बुलाएंगे, बलि के அப்பொழுது நீ भोजन செய்ய में। வேண்டியதை நான் உனக்கு அறிவிப்பேன். उससे तुम्हें क्या करना है मैं तुम्हें நான் बताऊंगा। உனக்கு சொல்லுகிறவனை मैं जिसे तुम्हें बताता हूँ, எனக்காக அபிஷேகம் பண்ணு. मेरे लिए अभिषेक कर। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। ஈசாயி தன்னுடைய பிள்ளையை ஏத்துக்கிடல. ईसाई उसे अपने पुत्र के रूप में स्वीकार नहीं किया। சகோதரர்கள் தன்னுடைய சகோதரனை ஏற்றுக்கொள்ளல. भाई लोग उसे भाई के रूप में स्वीकार नहीं किया। ஊரார் தன்னுடைய ஊர்க்காரனை ஏற்றுக்கொள்ளல. शहर वाले लोग अपने शहर का व्यक्तिगत இஸ்ரவேலர்கள் அவனை இஸ்ரவேலனா மதிக்கல. इस्राएली लोग इस्राएल के सम्मान से आदर नहीं किया। எந்த இடத்திலோ किसी भी जगह पर தாவீதை தனக்காக யாருமே தெரிந்து கொள்ளல. खुद के लिए किसी ने नहीं चुना। ஆனா தேவன் என்ன சொன்னார் कि தெரியுமா? परमेश्वर ने कहा जानते हैं क्या? அவனை எனக்காக அபிஷேகம் பண்ணு. उसको मेरे लिए अभिषेक कर। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। யாருக்காக அபிஷேகங்க? किसके लिए अभिषेक है? எங்க தாவீது 3 டைம் அபிஷேகம் பண்ணப்பட்டார். दाऊद 3 बार अभिषेक किया गया। அல்லேலூயா. हालेलुया। 2 சாமுவேல் 2:4 दूसरा सामुएल 2:4 में யூதா வம்சத்திற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டார். यहूदी के वंश के लिए अभिषेक किया 2 गया। சாமுவேல் 5:3 दूसरा सामुएल 5 இஸ்ரவேலின் மேல் ராஜாவா அபிஷேகம் इस्राएल के பண்ணப்பட்டார். राजा के समान अभिषेक किया गया। இந்த 2 அபிஷேகத்தை விட ये 2 अभिषेक से बढ़कर யூதாவின் ராஜாவாகவோ यहूदी का राजा हो, இஸ்ரவேலின் ராஜாவாகவோ इस्राएल का राजा होने दो, அபிஷேகம் பண்ணப்பட்டதை விட अभिषेक किया गया तुलने में ஒரு மேலான அபிஷேகம் என்ன தெரியுமா? एक ऊंचा अभिषेक कौन सा जानते हैं क्या? கர்த்தருக்காக அபிஷேகம் பண்ணப்படுது. परमेश्वर के लिए अभिषेक किए जाना। அல்லேலூயா. हालेलुया। நீங்க ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்படுங்க, आप राजा के रूप में अभिषेक தீர்க்கதரிசி पाइए, அபிஷேகம் பண்ணப்படுங்க, आप भविष्य के रूप में अभिषेक ஊழியக்காரரா அபிஷேகம் பண்ணப்படுங்க, सेवक के रूप में अभिषेक पाइए, சுவிசேஷரா அபிஷேகம் பண்ணப்படுங்க, सुसमाचार बताने के அல்லது रूप में अभिषेक पाइए, அப்போஸ்தலராகவே அபிஷேகம் या பண்ணப்படுங்க. अपोस्तल प्रेरित के रूप में अभिषेक அதை पाइए। எல்லாத்த விட लेकिन उस सबसे ஒரு बढ़कर பெரிய காரியம் என்ன தெரியுமா? एक बड़ा अभिषेक क्या நான் कहते हैं? கர்த்தருக்காக அபிஷேகம் मैं பண்ணப்பட்டிருக்கிறேன். परमेश्वर के लिए अभिषेक किया गया व्यक्ति हूं। எனக்காக அபிஷேகம் பண்ணவன. मेरे लिए अभिषेक कर। அல்லேலூயா. हालेलुया। இந்த தாவீதை அவனுக்கு யாரு தனக்காக ஏற்றுக்கொள்ளல. दाऊद किसी ने अपने लिए नहीं चुना, ஆனா ஆண்டவர் சொல்றாரு, लेकिन परमेश्वर कहते हैं எனக்காக நீ அவனை அபிஷேகம் मेरे பண்ணு. लिए उसे अभिषेक कर। எனக்காக நான் தெரிந்து கொண்டு मेरे இருக்கிறேன். लिए उसने मैंने उसे मेरे நான் लिए தெரிந்து चुना கொண்டு है। இருக்கிறேன். मैंने चुना है। நீ எனக்காக அபிஷேகம் मेरे लिए பண்ணு. उसे अभिषेक कर। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் ஒதுக்கி வச்சாலும் सभी लोग ने उसे ठुकरा என் दिया, ஆண்டவர் அவருக்காக உங்களை தெரிந்திருக்கிறார். लेकिन परमेश्वर ने तुम्हें उसे अपने लिए உங்களை चुन लिया ஏன் है। அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு? तुम्हें क्यों अभिषेक किया है? அவருக்காக அபிஷேகம் பண்ணி अपने लिए இருக்கிறார். अभिषेक किया है। அல்லேலூயா. हालेलुया। மற்றவர்களுக்காக அபிஷேகம் இல்லங்க. दूसरे लोगों के लिए अभिषेक नहीं, அந்த அபிஷேகம்லாம் ரெண்டாவதுங்க. वो अभिषेक सब दूसरा है। அல்லேலூயா. हालेलुया। மற்ற ஒரு பதவி ஏதோ ஒரு அதெல்லாம் ரெண்டாவது दूसरा பார்ட்டுங்க. पदवी सब वो सब अलग है। முதல்ல இது எனக்கு மனசுல வரட்டும். पहले ये मेरे मन में आने दो। நான் கர்த்தருக்காக அபிஷேகம் मैंने பண்ணப்பட்டிருக்கிறேன். परमेश्वर के लिए अभिषेक किया व्यक्ति हूं। அல்லேலூயா. हालेलुया। நான் கர்த்தருக்காக அபிஷேகம் परमेश्वर के பண்ணப்பட்டிருக்கிறதுனால लिए अभिषेक किया व्यक्ति हूं। நான் கர்த்தருக்காகவே நான் வாழ்ந்து கொண்டு இருப்பேன். परमेश्वर के लिए अपना जीवन व्यतीत करूंगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப எனக்காக நீ தெரிந்து கொள்ள சொன்னாரு. अब मेरे लिए मैं परमेश्वर चुनने से இப்ப कहा, எனக்காக அபிஷேகம் பண்ண சொல்றாரு. मेरे लिए अभिषेक करके இப்ப என்ன நடந்தது தெரியுமா? आगे क्या हुआ? 16ஆம் அதிகாரத்தின் 16 अध्याय அங்க में 4-5 வசனத்துல 4-5 में देखते हैं, பலி விருந்துக்கு அழைத்தான். बलि के भोजन के लिए बुलाया। அல்லேலூயா. हालेलुया। பலி விருந்துக்கு யாரெல்லாம் வந்திருக்கிறா? बलि के भोजन के लिए कौन कौन आया है? 5ஆம் வசனம் சொல்லுகிறது, 16-5 में देखते நான் हैं, பலியிட வந்தேன், मैं बलि चढ़ाने के लिए உங்களுக்கு आया। சமாதானம் தான், கவலைப்படாதீங்க. आपको शांति हो ऐसे कहता है, मत चिंता हो। நீங்கள் உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு. अपने आप को पवित्र कर कर, யாரை பார்த்து சொல்றாரு? इसको देकर कहते हैं, ஏன்னா அந்த ஊருக்கு வந்த உடனே மூப்பர்கள் வர்றாங்க, जब वो वहां पर आते हैं तो बुजुर्ग लोग वहां पर आते हैं, தத்தளிப்போடு வர்றாங்க. एक व्याकुल के साथ आते ஏன் हैं। சாமுவேல் வந்துட்டாரு? क्यों शामिल आए हैं? ஏதாவது பிரச்சனையா? कोई समस्या है क्या? எல்லாரும் தத்தளிப்போடு வர்றாங்க. कोई बेहाल होकर आते हैं। இப்போ மூப்பர்லாம் வந்து கேட்ட உடனே சொல்றாரு, बुजुर्ग लोग जब आकर पूछते ஃபர்ஸ்ட் உங்களை நீங்க பரிசுத்தம் பண்ணுங்க. अपने आप को पहले पवित्र அப்ப அந்த करो। ஊர்க்காரங்க எல்லாம் பரிசுத்தமாகுங்க. पूरे शहर के लोग पवित्र நான் हो जाए। பலி விருந்துக்கு வந்திருக்கிறேன், मैं बलि के भोजन के लिए आया உங்களை हूं। எல்லாம் பரிசுத்தம் பண்ணுங்க. अपने आप को पवित्र அப்புறம் करो। சொல்றாரு, फिर कहता है, என்னோட கூட பலி விருந்துக்கு நீங்க வாங்க, मेरे लिए बलि के भोजन में आप மேலும் आइए और ही ஈசாயை அவன் குமாரரை பரிசுத்தம்
பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு ईसा अपने पुत्र को पवित्र कर कर நீங்க பலி இருந்துக்கு வாங்க. आप बलि के भोजन में आइए। இரண்டாவது இன்னொரு காரியம் சொல்றாரு, दूसरा एक वचन कहता है ஈசாயும் அவருடைய குமாரனும் பரிசுத்தம் பண்ணப்பட வேண்டும். ईसा और उसके पुत्र सभी लोग पवित्र होना है। அல்லேலூயா. हालेलुया। இப்ப பாருங்களேன், यहाँ देखिए சாமுவேல் வந்திருக்கிறார். அவர் ஒரு லேவியர், ஆசாரியர். सामुएल आए हैं, वो लेवी हैं, याजक அவரோடு हैं। கூட ஒரு லேவிய கூட்டம், ஆசாரிய கூட்டம் வந்திருக்கிறது. लेवी की एक मंडली आई है, இவங்க எல்லாம் வந்திருக்கிறாங்க, அவங்க பரிசுத்தமா இருக்கிறாங்க. सभी लोग आए हैं, वो सब पवित्र हैं। இப்போ ஜனங்கள் பிரபுக்கள் எல்லாம் ஆண்டு பரிசுத்தம் பண்ண சொல்றாரு. लोग और बड़े बड़े लोग वहां पर आए हैं, அவங்க எல்லாம் பரிசுத்தம் பண்றாங்க. वो सब पवित्र किए जाते हैं। ஈசாயும் அவருடைய பிள்ளைகளையும் பரிசுத்தம் பண்ண சொல்லி ईसा और उसके पुत्र को पवित्र किए जाते இப்ப हैं। எல்லாருமே பரிசுத்தம் பண்ணிக்கொண்டு सभी लोगों को पवित्र कर कर நல்ல சாப்பாடு கிடைக்க போன்னு வந்துட்டாங்க. अच्छा भोजन मिलना है, सब लोग आ गए। அல்லேலூயா, हालेलुया, அல்லேலூயா. हालेलुया। ஆனா தாவீது மட்டும் வரல. लेकिन दाऊद सिर्फ नहीं आया। தாவீதுக்கு இந்த நியூஸே போகல சொல்ல போனா. दाऊद को ये खबर ही नहीं गई बोले जाए। எல்லாரும் சாப்பிட வந்திருக்கிறாங்கல்ல. सभी लोग खाना खाने आए हैं। சாமுவேல் வந்ததோ, सामुएल आते हैं, அவர் பரிசுத்தம் பண்ண சொன்னதோ, उसे पवित्र करने का பலி விருந்துக்கு அழைக்க சொன்னதோ, बलि के भोजन के लिए बुलाया இந்த है। நியூஸே தாவீது வரைக்கும் போகல. ये समाचार उसके पास गई नहीं। இப்போ எல்லாரும் வந்து உட்கார்ந்த உடனே ये सभी लोग आकर बैठने के बाद முதல்ல அபிஷேகம் பண்ணணும், அதுக்கு அப்புறம் தான் சாப்பாடு. पहले अभिषेक करने के बाद ही खाना। அல்லேலூயா. हालेलुया। அப்போ வர்றாங்க, सभी लोग आते हैं, அங்க ஈசாயினுடைய பிள்ளைகளை கூப்பிட சொல்லுகிறார்கள். ईसा के पुत्र को सबको बुलाने कहते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஈசாயின் பிள்ளைகள் வர்றான், ईसा के बच्चे लोग आते हैं, எலியா வர்றான். एलियाब आता है, முதல் குழந்தை மூத்தவன் எலியா. सबसे ज्येष्ठ पुत्र எலியா நல்ல ஹைட் வெயிட்டா நல்லா இருக்கிறார் ஆளு. ऊंचा है, अच्छा देखने में अच्छा है। எலியா என்றால் தேவனை போன்றவன் என்று அர்த்தம். एलियाब बोले तो परमेश्वर के समान ऐसा कहा जाता है। எலியா வர்றாரு, एलियाब आता है, பார்த்த உடனே சாமுவேல் பிடிச்சு போச்சு. पर देखते ही सामुएल पसंद कर लेते ஏய் हैं, இவர்தான் அபிஷேகம் பண்ணணும். इसे ही अभिषेक करना है। ஆண்டு சொன்னாரு, परमेश्वर ने कहा பார்க்கத்தான் அவன் என்ன மாதிரி இருப்பான், देखने के लिए मेरे जैसा है, ஆனா குணம் சரி கிடையாது, उसका गुण ठीक नहीं है, அவனை ஒதுக்கிற उसे அப்படி. दूर करो। ஆண்டு அப்படின்னு சொன்னாரு, ऐसे परमेश्वर ने முகத்தை कहा, பார்க்காத, இருதயத்தை பாரு. उसके चेहरे को मत देख, उसके हृदय को அல்லேலூயா. देख। हालेलुया। அவன் பார்க்கத்தான் தேவனை போன்றவன், वो देखने के लिए परमेश्वर के समान ஆனா है, அவனுடைய இருதயம் சரி கிடையாது. उसका हृदय ठीक नहीं है, அவனை நான் ரிஜெக்ட் பண்ணிட்டேன், उसे मैंने नकार दिया है, நிராகரித்து விட்டார். मैंने निकार दिया। ரெண்டாவது அமினதாப் வர்றார். दूसरा अभिनदाब आता है। அமினதாப் யாரா? தகப்பனுக்கு பிரியமானவன். अभिनदाब बोले तो अपने पिता का प्रिय व्यक्ति है। அல்லேலூயா. हालेलुया। இப்போ பாக்குறாரு, சாமுவேல் பாக்குறாரு, सामुएल देखता है, இவன் தகப்பனுக்கு ரொம்ப பிடிச்ச பிள்ளையாமே, पिता का बहुत प्रिय बच्चा है, இவனை பண்ணலாமா? इसे अभिषेक करते ஆண்டு हैं। சொன்னார், அவன் தகப்பனுக்கு தான் பிடிச்சவன், उसके पिता के लिए प्रिय है, எனக்கு பிடிச்சவன் கிடையாது. मेरे लिए पसंद नहीं है। அல்லேலூயா. हालेलुया। அவன் தகப்பனுக்கு அவன் பிடித்தவனா இருக்கலாம், उसके पिता के लिए पसंद हो எனக்கு सकता है, பிடித்தவனா இல்ல. मेरे लिए पसंद नहीं है, அவனையும் தள்ளிரு, उसे भी दूर करो, அவனையும் தள்ளிட்டார். उसे भी नकार दिया। மூன்றாவது சம்மா வர்றாரு. तीसरा शम्मा आता है। அல்லேலூயா. हालेलुया। சம்மா என்றால் शम्मा बोले तो தாளந்து மிகுந்தவன் என்று அர்த்தம். बहुत सारे गुण से भरा हुआ। அல்லேலூயா. हालेलुया। நிறைய தாளந்து இருக்கு, बहुत सारे गुण है उसके अंदर, பயங்கர டேலண்ட் இருக்கு बहुत அவனுக்கு. सारे गुण उसके अंदर है, அதனால அபிஷேகம் பண்ணவா? उसे अभिषेक करूं क्या? ஆண்டு பார்த்தார், परमेश्वर ने देखा அந்த தாளந்தெல்லாம் குப்பை, उसके जो गुण सब वो सब दूर है, எனக்கு தாளந்தெல்லாம் வேண்டாம்ப்பா, मुझे कोई गुण नहीं चाहिए, எனக்கு கிருபை பெற்றவன் தான் வேணும். मुझे अनुग्रह पाया व्यक्ति चाहिए। அல்லேலூயா. हालेलुया। அவனையும் தள்ளிட்டார். उसे भी दूर कर दिया। மத்த 4 பேர் பேரை சொல்லல. बाकी 4 लोगों का नाम ही नहीं बताया। அல்லேலூயா. हालेलुया। 4 போயிட்டாங்க, 7 பேர் போயிட்டாங்க. 7 लोग चले गए, இப்போ எல்லாத்துக்கும் கன்ஃபியூஷன் ஆயிடுச்சு. सभी लोग एकदम परेशान हो गए। சாமுவேல் ஈசாயை பார்த்துக்க, இவ்வளவுதான் உன் பிள்ளையா அப்படிங்க. सामुएल ईसा को देखकर कहता है, तेरे इतने ही बच्चे हैं क्या? இல்ல, ஒருத்தன் இருக்கிறான், नहीं, एक है, அவன் இளையவன், எல்லாருக்கும் वो இளையவன், सबसे छोटा है, எல்லாத்தோட சின்ன மனுஷன். वो सबसे छोटा व्यक्ति है। அல்லேலூயா. அல்லேலூயா. அவன் ஆடு மேய்த்து கொண்டு இருக்கிறான். वो भेड़ बकरी चल रहा है। அப்பொழுது சாமுவேல் ஈசாயை பார்த்து சொல்றாரு, ஏன் கூட்டு வரல? सामुएल ईसा को देखकर कहते हैं, उसे क्यों नहीं बुलाया? பெரியவங்க எல்லாம் இருக்கிற இடத்துல சின்னவனுக்கு என்ன வேலை? बड़े लोगों के पीछे छोटे का क्या काम? அல்லேலூயா. हालेलुया। சில நேரத்துல அப்படிதான் ஒதுக்குறாங்கல்ல. ऐसे ही लोग आपको दूर करते हैं ना। அல்லேலூயா. हालेलुया। அப்படிதான் ஒதுக்கி வைப்பாங்க. ऐसे ही दूर करके रखते हैं। சோ மற்ற எல்லாருக்குமே सभी लोग நல்ல ஹைட் வெயிட்டா இருக்கிறாங்க, உடல்வாகு இருக்கிறது, अच्छे ऊंचे स्तर के हैं, अच्छा बॉडी है, सब நல்ல अच्छा है, டேலண்ட் இருக்கிறது, अच्छे गुण हैं, தகப்பனுக்கு பிடிச்சு இருக்கிறாங்க. पिता के प्रिय हैं। சோ இப்படிப்பட்டவங்க எல்லாம் வர்றாங்க, ऐसे लोग सब आते हैं, ஆனா எல்லாத்தையும் தள்ளிட்டார் ஆண்டவர். सभी को परमेश्वर ने नकार दिया। கடைசியில இந்த சாமுவேல் சொல்றாரு, आखिर में सामुएल कहते हैं, அவனை ஆள் அனுப்பி கூப்பிடு, उसे व्यक्ति बेचकर उसे बुलाओ, அவன் வரும் மட்டும், वो आने तक, அவன் வரும் மட்டும் वो आने तक நான் பந்தி இருக்க மாட்டேன். मैं भोजन में नहीं बैठूंगा। என்ன அர்த்தம் தெரியுமா? इसका अर्थ क्या है? சாமுவேல் கை வச்சா தான் மத்த எல்லாரும் சாப்பிட முடியும். सामुएल हाथ रखने के बाद ही बाकी लोग खा सकते हैं। அல்லேலூயா. हालेलुया। அந்த அந்த ஊரே சாப்பாட உட்கார்ந்து இருக்குங்க. और पूरा शहर खाने के लिए बैठा है। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் சாப்பிட உட்கார்ந்து இருக்காங்க. सभी लोग खाना खाने बैठे हैं। ஆனா लेकिन சாமுவேல் சாப்பிட ஆரம்பிச்சா தான் மத்தவங்க சாப்பாடு. सामुएल खाना खाने शुरू करने के बाद ही बाकी लोग खा இப்ப सकते हैं। தாவீது வர்ற வரைக்கும் दाऊद आने तक எல்லாரும் சாப்பாடு முன்னாடி பட்டினியா இருக்கணும். सभी लोग खाने के सामने उपवास से बैठना है। தேவன் ஒரு மனுஷனை அழைச்சா எப்படி அழைப்பார்? देखो, परमेश्वर किसी व्यक्ति को बुलाता है तो कैसे இது बुलाता है। வரைக்கும் தாவீதை எவனும் கண்டுகிடவே இல்லைங்க.
अभी तक किसी ने दाऊद की ओर ध्यान ही அவனை नहीं दिया। மனுஷனாவே மதிக்க तो மாட்டேங்கிறான். मनुष्य के रूप में उसे அவனை ஒரு इज्जत नहीं சகோதரனா மதிக்க दिया। மாட்டேங்கிறான். भाई के रूप में उसे ஒரு इज्जत नहीं பிள்ளையா दिया। மதிக்க மாட்டேங்கிறாங்க. बच्चे के समान उसे ஆனா इज्जत नहीं दिया। தேவன் அப்படி ஒரு சூழ்நிலை கொண்டு வந்தாரு. लेकिन परमेश्वर ने ऐसे एक स्थिति को தாவீது இல்லாம दाऊद के बिना அன்னைக்கு பலி விருந்தே கிடையாது. उस दिन बलि का भोजन ही नहीं। அல்லேலூயா. हालेलुया। வீட்டுல இருக்கிற விருந்துக்கு தாவீதை கூப்பிட மாட்டாங்க. घर के भोजन के लिए दाऊद को नहीं बुलाते हैं। வீட்டுல சாப்பாடுக்கு சொல்ல கசப்பான கீரை சேர்த்து விட்டுருக்காங்க. लेकिन घर के खाने में उसको कड़वाहट के ஆனா ஆண்டவர் பார்த்தாரு, लेकिन परमेश्वर நீ ने देखा, வீட்டுல சாப்பாடு கொடுக்க மாட்டியா, आप घर में उसे भोजन नहीं இன்னைக்கு देते हैं। அவன் சாப்பிடுற வரைக்கும் யாரும் சாப்பிட கூடாதுடா. अभी वो खाना खाने का किसी और को அல்லேலூயா. नहीं। हालेलुया। இதுதான் தேவனுடைய தெரிந்து கொள்ளுதல். यही परमेश्वर का चुनना है। இதுதான் தேவனுடைய உயர்வுங்க. यही परमेश्वर ऊंचा उठाता है। தாவீது வர்ற வரைக்கும் சாமுவேல் பந்தி இருக்க மாட்டான் அப்படின்ட்டு दाऊद आने तक सामुएल भोजन में नहीं बैठेंगे ऐसे कहते ஆள் हैं। அனுப்பி அவனை கூப்பிட ஆரம்பிக்கிறாங்க. आदमी बैठकर उसे बुलाते हैं। அல்லேலூயா. हालेलुया। ஆள் அனுப்பி அங்க போய் கூப்பிட்டு வர்றாங்க. आदमी बैठकर उसे बुलाकर लाते அவன் हैं। வர்றான். எப்படி இருக்கார்? சிவந்த மேனி. वो एकदम लाली टपकने वाला। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। என்ன நல்ல செம்பட்ட முடி அவருக்கு. अच्छा घने बाल, அழகிய கண்கள், अच्छे सुंदर आंखें, நல்ல ரூபமுள்ள நல்ல உடல்வாக இருக்கிறது. अच्छा सुडोल रूप सुडोल था। இப்ப ஆண்டவர் சொல்றாரு तब यहोवा ने कहा சாமுவேலை பார்த்து, सामुएल को देखकर, இவன் தான். यही है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। கொஞ்சம் யோசித்து பாருங்க. जरा सोच कर देखिए। இப்போ சாமுவேல் இங்க நிற்கிறாரு, सामुएल यहाँ खड़े हैं, தாவீது அங்க நிற்கிறாரு. दाऊद वहां पर खड़े हैं। இப்போ சாமுவேல் கூட ஆண்டவர் பேசிட்டு இருக்கிறாரு. सामुएल के साथ परमेश्वर बात कर रहे हैं। என்ன சொல்லி இருக்கணும்? क्या कहा होगा? அவன் தான் वही है, வந்துட்டு அவன் அபிஷேகம். आ गया उसे अभिषेक कर। ஆனா தேவன் என்ன சொன்னார் தெரியுமா? फिर परमेश्वर ने क्या कहा? இவன் தான் यही है, இவன் அபிஷேகம். इसे अभिषेक कर। இதுவரை என்ன தெரியுமா அர்த்தம்? इसका अर्थ क्या है? தாவீது பக்கம் கர்த்தர் நின்னு பேச ஆரம்பித்தார். दाऊद के बाजू में खड़े रहकर परमेश्वर बातें करते हैं। இதுவரைக்கும் தாவீதுக்காக யாரும் பேசலல்ல. दाऊद के लिए किसी ने बात नहीं की। இதுவரைக்கும் தாவீது பக்கத்துல யாரும் நிக்கலல்ல. अभी तक दाऊद के बाजू में कोई खड़ा नहीं இப்ப हुआ। ஆண்டவர் சொல்றாரு, दाऊद कहते हैं, நான் தாவீது பக்கத்துல நிக்கிறேன், मैं दाऊद के बाजू में இவனை நீ அபிஷேகம் ये பண்ணணும். है, इसे अभिषेक कर। இவன் என்னுடைய பிள்ளை, ये मेरा बच्चा இவன் है, என்னால தெரிந்து கொள்ளப்பட்டவன். मुझसे चुना गया है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। உலகத்துல யாருமே உங்க கூட இல்லாட்டாலும் हो सकता है संसार में कोई भी आपके साथ नहीं கர்த்தர் हो। ஒருவர் உங்க கூட இருந்தா போதுங்க. परमेश्वर आपके साथ रहता है। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தர் ஒருவர் இருந்தா போதுங்க. परमेश्वर एक आपके साथ रहता है। கர்த்தர் உங்களை கொண்டு தான் தேசத்தை அசைப்பார். परमेश्वर आपको लेकर संसार में உங்களை कार्य கொண்டு தான் करता है। அதிசயங்களை அற்புதம் செய்வார். परमेश्वर आपके द्वारा अद्भुत कार्य करने वाला है। அல்லேலூயா. हालेलुया। இதுவரைக்கும் என் சார்புல யாருமே இல்ல, अभी तक मेरे साथ कोई नहीं எனக்காக है। பேச யாருமே இல்ல, मेरे लिए बात करने वाला कोई எனக்காக नहीं है। பரிதபிக்க யாருமே இல்ல. मेरे लिए बात करने वाला कोई नहीं ஆனா है। ஆண்டவர் சொன்னாரு, लेकिन परमेश्वर ஏய் कहते हैं, யாருமே இல்லங்கறத விடு, कोई नहीं उसे छोड़, நான் உன் பக்கத்துல நிக்கிறேன், मैं तेरे बाजू में, நான் உனக்காக பேசுவேன், मैं तेरे लिए बातें நான் करूंगा, உனக்காக பரிதபிப்பேன். मैं तेरे लिए पश्चाताप करूंगा। அல்லேலூயா. हालेलुया। சாமுவேல் பக்கத்துல கூட ஆண்டவர் நிக்கலங்க. सामुएल के बाजू में परमेश्वर नहीं खड़े रहे, தாவீது பக்கத்துல நின்னு பேச ஆரம்பித்தார். दाऊद के बाजू में खड़े रहकर बात करने लगे। இதுதான் ஆண்டவருடைய கிருபை. यही परमेश्वर का अनुग्रह है। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। பிறப்பிலிருந்து அவமானத்தை சந்தித்தவன் अपने जन्म से अपमान को सहा हुआ ஒரு व्यक्ति நாள் एक दिन உயர்வை பார்க்கிறான் பாருங்க. இப்ப அது மாத்திரம் இல்லங்க, 18ஆம் வசனத்துக்கு வாங்க. 18 वचन में देखिए, அந்த 1 சாமுவேல் 16:18 வாங்க. पहला सामुएल 16 இவனை அபிஷேகம் பண்ணி என்றார். अभिषेक कर कैसे कहते அப்பொழுது சாமுவேல் हैं? तब सामुएल தைல கொம்பை எடுத்து, उसने तेल के सिंग को लेकर, சாரி 12 தான் 12 இவன் தான் என்று, तब वो उसे நீ எழுந்து இவனை அபிஷேகம் பண்ணு. उठकर उसके अभिषेक कर। அல்லேலூயா. हालेलुया। சாமுவேல் நல்ல வயசான ஆளு, सामुएल एकदम बूढ़ा व्यक्ति அவர் है, உட்கார்ந்துகிட்டு இருக்கிறாரு. वो बैठा हुआ है। இப்ப ஆண்டு சொல்றாரு, परमेश्वर कहते हैं, நீ எழுந்து அபிஷேகம் பண்ணு. तो उठकर अभिषेक कर। அல்லேலூயா. हालेलुया। அல்லேலூயா. हालेलुया। இப்ப பாருங்களேன், यहाँ देखिए, தாவீதை இதுவரைக்கும் ஊர்ல யாருமே மதிக்கல. दाऊद को अभी तक किसी ने उसे आदर नहीं दिया। தாவீது வர சொல்ல दाऊद आते ही பழமொழியை பேசுனாங்க. उसके दृष्टांत बताए उसे। தாவீது வர சொல்ல दाऊद आते ही அவனை பத்தி கேவலமா பேசுனாங்க. उसकी निंदा करने लगे। தாவீதுக்காக யாருமே நிக்கல. दाऊद के लिए कोई खड़ा नहीं हुआ। அல்லேலூயா. हालेलुया। தாவீதுக்கு முன்பாக யாரும் எழுந்து நின்றதே கிடையாது. दाऊद के सामने कोई उठकर खड़ा नहीं ஏன்னா हुआ। அவன் அவ்வளவு தாழ்மையான நிலையில இருக்கிறார். इतने दीन अवस्था में वो है। தண்ணி அடிக்கிறவன் கூட அவனை குத்தி பேசிட்டு இருப்பானா. मदिरा पीने वाले लोग भी उसके बारे में बातें அந்த करते हैं। அளவுக்கு ஒரு கீழ்த்தரமாய் நடத்தப்பட்டவன் தான் தாவீது. ऐसे एक नीची स्थिति में चला गया व्यक्ति है दाऊद। இப்போ ஆண்டவர் சாமுவேலை பார்த்து சொல்றாரு, लेकिन अभी परमेश्वर दाऊद को देखकर कहते हैं, இந்த सामुएल को देखकर தாவீதை कहते हैं, அபிஷேகம் பண்றதுக்கு इस दाऊद को अभिषेक करने के लिए நீ எழும்பணும். तुम्हें उठना है। அல்லேலூயா. हालेलुया। யூ கான்ட் சிட், तुम बैठ नहीं सकते, உட்கார முடியாது. बैठ नहीं सकते। நான் யார் அபிஷேகம் பண்ண போறேனோ मैं जिसे अभिषेक करने அந்த वाला हूं, மனிதனுக்கு முன்பாக उस मनुष्य के सामने நீங்களும் எழும்பணும், ஊரே எழும்பிதான் இருக்கும். तुम्हें भी उठना है, पूरा शहर भी खड़ा கொஞ்சம் रहना யோசித்து है। பாருங்களேன், சாமுவேல் எழுந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? जब सामुएल खड़ा तो क्या हुआ होगा? சாமுவேல் உட்கார்ந்து இடத்தை விட்டு எழுந்துட்டார். सामुएल बैठे हुए जगह से उठ गया। உட்கார்ந்து இருந்த அத்தனை பேர் எழுந்திருப்பாங்க. बैठे हुए सभी लोग खड़े हो गए। அல்லேலூயா. हालेलुया। கொஞ்சம் யோசித்து பாருங்க, जरा सोच कर சாமுவேல் கூட வந்த ஆசாரியர்கள், லேவியர்கள்,
सामुएल के साथ याचक लोग, அந்த लेवी लोग, தேசத்தில் இருந்த மூப்பர்கள், और देश के बड़े बुजुर्ग लोग, ஈசாய் பிள்ளை, ईसाई के बच्चे लोग, அத்தனை பேர் ஐயோ சாமுவேலே எந்திரிச்சிட்டாரு நம்ம உட்கார கூடாது. अरे सामुएल ही खड़ा हो गया, मैं नहीं बैठना है. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. 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 இதுவரைக்கும் अभी तक தாவீது யாருக்கு முன்பாக நின்றது கிடையாது. दाऊद किसी के सामने खड़ा नहीं हुआ, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆனா நாள் ஒன்று வந்தது, लेकिन एक दिन आया, தாவீதுக்கு முன்பாக எல்லாரையும் கர்த்தர் எழும்ப दाऊद के வச்சாரு. सामने परमेश्वर सभी लोगों को எல்லாத்துக்கும் மேல தாவீதை உயர்த்தினாருங்க. सबके सामने परमेश्वर ने दाऊद இதுதாங்க को उठाया. தேவன் உயர்த்துற यही உயர்வு. परमेश्वर ने ऊंचा उठाना ऊंचाई है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன நிந்த வந்தாலும், कोई भी निंदा क्यों என்ன ना आए, அவமானம் कोई வந்தாலும் भी अपमान क्यों ना आए, தைரியமா இருங்கங்க. धैर्य के साथ खड़े அவர் रहिए. உங்களை தெரிந்திருக்கிறாரு. परमेश्वर ने आपको அவர் चुना உங்களை है. ராஜாவா அபிஷேகம் பண்ணி आपके இருக்கிறார். राजा का अभिषेक किया அவர் है. தனக்காக உங்களை அபிஷேகம் பண்ணி இருக்கிறாரு. आपके लिए परमेश्वर से आपका अभिषेक किया है. எல்லாத்தையும் புறந்தள்ளிட்டு सभी को टुकड़ा कर உங்க பட்சத்துல என்ன பேசுவார். आपके बाजू में खड़ा कर बातें करेगा. ஹல்லேலூயா. हालेलुया. தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார். परमेश्वर मेरे बाजू में है. யார் எனக்கு என்ன செய்ய முடியும்? कौन मुझे क्या कर सकता ஆண்டவர் है? நம்ம பட்சத்துல இருப்பாருங்க. परमेश्वर मेरे साथ में है. எல்லாருக்கும் முன்பாக என்னை உயர்த்துவார். सबके सामने मुझे ऊंचा उठाएगा. நீங்க எழும்பும்போது अनेகர் எழும்பத்தக்கதா கர்த்தர் आप மாற்றுவார். जब ऊंचे उठोगे कई लोगों को परमेश्वर उठा करने ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இப்போ சாமுவேல் अब सामुएल தாவீது மீது दाऊद के ऊपर தைல கொம்பை எடுத்து ஊற்றுகிறார். सिंह को लेकर तो उसके ऊपर उंडेलता है. அந்த அபிஷேகம் ஊற்றப்படுகிறது. अभिषेक उंडेला जाता है. ஹல்லேலூயா. हालेलुया. அந்த அபிஷேகம் ஊற்றப்பட்ட உடனே अभिषेक उंडेलते ही சங்கீதம் 118 அவர் பாடலாய் படிக்கிறார். भजन संगीत 118 को गीत के समान गाते हैं. இதுவரைக்கும் அவமானங்கள், अभी तक अपमान, இதுவரைக்கும் வேதனைகள், अभी तक वेदना, இதுவரைக்கும் புறக்கணிப்பின் உச்சம், अभी तक ठुकराए कहने की ऊंचाई, எல்லாத்தையும் ஆண்டவர் ஒரே நாள்ல மாத்தினார். सभी को परमेश्वर एक दिन में बदल देता है. ஹல்லேலூயா. हालेलुया. ஏறக்குறைய 27 வருடங்களுக்கு மேலான அவமானம் लगभग 27 साल से ज्यादा एक अपमान ஒரு நாள் மாற ஆரம்பித்தது. एक दिन बदलने लगा. சங்கீதம் 118 பார்க்கும் பொழுது भजन संगीत 118 को जब हम அவர் देखते சொன்னார், हैं, கர்த்தரை துதியுங்கள், परमेश्वर को स्तुति करो, அவர் நல்லவர், वो भला है, அவர் கிருபை என்றும் உள்ளது. उसकी करुणा सदा की அந்த है. அதிகாரத்தின் கடைசி வசனம் அதுதாங்க. उस अध्याय के आखिरी वचन भी वही है. ஹல்லேலூயா. हालेलुया. ஹல்லேலூயா. हालेलुया. இதுதான் தாவீதுங்க. यही दाऊद है. ஹல்லேலூயா. हालेलुया. கர்த்தரை துதியுங்கள், परमेश्वर को स्तुति அவர் करो, நல்லவர், அவர் கிருபை என்றும் वो உள்ளது. भला है, उसकी करुणा सदा की है. அப்படி சொல்லிட்டு அவர் சொல்றாரு பாருங்களேன், उसके लिए उसके बाद वो कहता அவர் है, கிருபை என்றும் உள்ளது என்று उसकी करुणा सदा की है. இஸ்ரவேல் சொல்லுவதாக. इस्राएल कहने दो. இஸ்ரவேல்னா யாரு? इस्राएल बोले तो कौन? இது அவங்களுக்கு முன்னாடி நின்னுட்டு இருக்காங்க தெரியுமா? उसके सामने जो खड़े हैं ना, அந்த தேசத்தின் ஜனங்களை பார்த்து वो சொல்றாரு, देश के सभी लोगों को देखकर कहता है, ஹல்லேலூயா. हालेलुया. இஸ்ரவேலே கர்த்தரை துதிங்க, इस्राएल परमेश्वर को स्तुति அவர் ரொம்ப कर, நல்லவரா वो இருக்கிறார். बहुत भला है. அடுத்து சொல்ற ஆரோனின் குடும்பத்தார். ए आरोन के परिवार, ஆரோனின் குடும்பத்தார் யாரு? आरोन के घराना, சவுலும் சவுலோடு கூட வந்தவர்களும் साउल के साथ आए हुए அவர்களை பார்த்து சொல்லுகிறார், उनको देखकर कहता है, கர்த்தரை துதிங்க, அவர் நல்லவர். परमेश्वर को स्तुति करो, वो भला அடுத்து है. அவர் சொல்ல கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள். ये परमेश्वर को डरने वाले, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அங்க இருக்கிற மூப்பர்கள் वहाँ के बुजुर्ग लोग, இவங்க எல்லாத்தையும் பார்த்து சொல்றாரு, उनको सबको देखकर कहता கர்த்தர் है, நல்லவர், அவரை துதியுங்கள். उसकी स्तुति करो, भला है. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 5ஆம் வசனத்துல சொல்றாரு, 5 वचन में कहता है, நெருக்கத்திலிருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், मैं सकीती में परमेश्वर को கர்த்தர் என்னை पुकारा, கேட்டருளி விசாலத்திலே வைத்தார். जब परमेश्वर ने मेरी सुनकर मुझे இதுவரைக்கும் என் வாழ்க்கையில நெருக்கம் தாங்க. अभी तक मेरे जीवन நான் में எத்தனையோ முறை காட்டில் அழுது இருக்கிறேன், इतने सारे बार मैं जंगल में रोया हूँ, ஆலயத்துக்கு போக முடியாம அழுது இருக்கிறேன். कलीसिया को नहीं जा पाया, इसलिए ஆனா रोया हूँ. கர்த்தர் என் சத்தத்தை கேட்டார், परमेश्वर ने मेरी आवाज को सुना, நெருக்கத்தில் இருந்த என்ன விசாலத்துல கொண்டு வந்தார். मुझे सकीती में था, मुझे चौड़े स्थान पर ले கர்த்தர் आया. உங்கள் சத்தத்தையும் கேட்பார். परमेश्वर आपकी आवाज को भी இன்னைக்கு सुनेगा. நெருக்கத்துல இருக்கலாம், हो सकता है आप ஆனா सकीती கர்த்தர் में சத்தத்தை हो. கேட்கிற நாள் இல்ல. परमेश्वर आपकी आवाज को உங்களுக்கு ஒரு सुनेगा. விசாலம் உண்டாகும். आपको एक चौड़ाई आएगी. 6ஆம் வசனத்துல சொல்லுகிறார், 6 वचन में कहता கர்த்தரின் है, பட்சத்தில் இருக்கிறார், परमेश्वर मेरे साथ நான் है, இனி பயப்பட मैं மாட்டேன். नहीं डरूंगा. இதுவரைக்கும் என் பட்சத்துல யாருமே இல்லைன்னு பயந்தல்ல, अभी तक मेरे साथ कोई नहीं, इसलिए मैं डरता था இனி ना. நான் பயப்பட மாட்டேன். अभी मैं नहीं ஏன்னா डरूंगा, இன்னைக்கு கர்த்தரே பட்சத்துல क्योंकि வந்துச்சாரு, परमेश्वर मेरे बाजू आ गया நான் है. பயப்பட மாட்டேன். मैं नहीं डरूंगा. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. மனுஷன் எனக்கு என்ன செய்ய முடியும்? मनुष्य मेरा क्या कर सकता எனக்கு है? அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவில मेरे अनुकूल करने वाले लोगों के साथ में கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிறார். परमेश्वर मेरे साथ है. ஹல்லேலூயா. हालेलुया. சத்துருக்களின் சரிகட்டத்தை காண்பேன். शत्रुओं को ठीक करने को मैं देखूंगा. ஹல்லேலூயா. எங்க என்ன சொல்றாரு தெரியுமா? यहाँ क्या कहते எனக்கு हैं? அனுகூலம் பண்ணுகிறவர்கள் நடுவுல கர்த்தரின் பட்சத்தில் मेरे இருக்கிறார். सहायक करने वालों के बीच में परमेश्वर मेरे साथ है. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? अर्थ क्या है? இதுவரைக்கும் எனக்கு அனுகூலமா யாருமே இல்ல, अभी तक मेरे सहायक रूप में कोई नहीं था. இதுவரைக்கும் எனக்கு உதவி செய்ய யாரும் இல்ல, अभी तक मदद करने वाला कोई नहीं था. இதுவரைக்கும் எனக்காக பேச யாரும் இல்ல. अभी तक मेरे बात करने वाला कोई ஆனா नहीं था. கர்த்தர் இப்ப என் பட்சத்துல இருக்கும் பொழுது लेकिन परमेश्वर जब मेरे साथ है எனக்கு तो உதவி செய்கிறவர்களை கர்த்தர் எழுப்புவார், मुझे मदद करने वालों को எனக்காக उठाएगा. பேசுகிறவர்களை கர்த்தர் मेरे எழுப்புவார். बातें करने वालों को उठाएगा. இனி அவர்கள் நடுவுல கர்த்தரின் பட்சத்தில் अब இருப்பார். उनके बीच में परमेश्वर मेरे साथ இனி रहेगा. என் சத்துருக்களுக்கு எல்லாம் முடி வரப்போகுது. मेरे शत्रुओं का एक अंत आने என் वाला है. சத்துருக்கள்லாம் இனி முடி வரப்போகுது. शत्रुओं का एक अंत आने वाला है. 8ஆம் வசனம் சொல்லுகிறார், 8वां वचन कहता है, கர்த்தரை நம்புங்க, परमेश्वर को भरोसा மனுஷனை करो. நம்புவதை பார்க்கிலும் मनुष्य को भरोसा करने से ज्यादा கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். परमेश्वर को भरोसा करना ही अच्छा है. ஹல்லேலூயா. हालेलुया. ஒன்று தெரியுமா? एक जानते हैं क्या? ஹல்லேலூயா. हालेलुया. வேதத்தின்
शास्त्र में நடுமையமான அதிகாரம் 118. बीच का अध्याय 118वां भजन संहिता है। அல்லேலூயா. हालेलुया। 118 தோல் சுருள்கள் அடிப்படையில் எபிரேய வேதத்தின்படி इब्राहिम शास्त्र के अनुसार 118ஆம் சங்கீதம் தான் நடுமையமான அதிகாரம். 118वां भजन संहिता शास्त्र का बीच में अध्याय है। அந்த நடுமையமான அதிகாரத்தில் அல்லது இந்த வேதத்தில் நடுமையமான வசனம் எது தெரியுமா? बीच का अध्याय का बीच का वचन क्या है जानते हैं क्या? 8ஆம் வசனம். 8वां वचन, மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் கர்த்தர் மேல் பற்றுதலாய் இருப்பதே मनुष्य पर भरोसा रखने से उत्तम है यहोवा पर भरोसा रखना। இன்னொரு விசேஷம் சொல்லட்டா? और एक विशेषता बताऊं, இந்த வேதத்தின் முழுமைக்கும் நடு வார்த்தை என்ன தெரியுமா? ये शास्त्र का सबका बीच का शब्द क्या है जानते हैं क्या? அந்த வசனத்தில் இருக்கிற கர்த்தர், परमेश्वर। அல்லேலூயா. हालेलुया। அந்த வசனத்துல கர்த்தர் यहोवा जो वचन है, நடுமையமான அதிகாரம் இதுங்க. बीच का अध्याय ये है। அல்லேலூயா. हालेलुया। என் வாழ்க்கையில எல்லாம் மாறிடுச்சு. मेरे जीवन में सब कुछ बदल गया। அல்லேலூயா. हालेलुया। என் வாழ்க்கையே டோட்டலா சேஞ்ச் ஆகும்னு சொல்லி பாடுற படிக்கிற मेरा பாடல் जीवन தான் ही இது. पूरा बदल गया ऐसे गाने वाला गीत है ये। விசுவாசிங்க. विश्वास कीजिए, கர்த்தர் உங்க வாழ்க்கையில நடுவுல கிரியை செய்வார். परमेश्वर आपके जीवन में आपके बीच में क्रिया करेगा। நிச்சயமா கிரியை செய்வார். निश्चित रूप से क्रिया करेगा। அல்லேலூயா. हालेलुया। அப்ப சொல்ல நான் மனுஷனை நம்ப மாட்டேன். मनुष्य के ऊपर मैं भरोसा नहीं रखूंगा, பிரபுக்களை நான் நம்ப மாட்டேன். प्रभु के ऊपर भरोसा नहीं रखूंगा। அல்லேலூயா. हालेलुया। எல்லாரும் என்ன வளைஞ்சாங்க, என்ன சுத்தி கொண்டு வந்தாங்க. सभी लोग मेरे बीच में आए, मेरे इर्द गिर्द आए, தேனீக்களை போல வந்தாங்க. मधुमक्खी के समान आए, நான் விழும்படி என்ன தள்ளினாங்க. मुझे गिरने के लिए उन्होंने मुझे ढकला। கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். परमेश्वर मेरा सहायक बना, கர்த்தரோ எனக்கு உதவி செய்தார். परमेश्वर मेरे सहायक बना। கர்த்தர் என் பலனும் என் கீதவுமாய் இருக்கிறார். परमेश्वर मेरा बल और मेरा गीत है। அவர் எனக்கு ரட்சிப்புமாய் இருக்கிறார். मेरा एक उद्धार वो है। நீதிமானுடைய கூடாரங்களில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டா. धर्मी के घर में एक आवाज गूंज उठेगी उसकी स्तुति கர்த்தரின் की। வலதுகரம் பராக்கிரமம் செய்யும். परमेश्वर की दाहिनी हाथ पराक्रम काम करेगा। அல்லேலூயா. हालेलुया। தாவீது தன்னுடைய வாழ்க்கையில நடந்த ஒவ்வொரு சம்பவங்களையும் நினைத்து நினைத்து கர்த்தரை துதிக்க दाऊद ने ஆரம்பித்தார். अपने जीवन में हर एक विषय संभव को सोच सोच कर स्तुति करता है। இனி நான் யாரையும் நம்ப மாட்டேன். मैं अभी किसी को भरोसा नहीं கர்த்தரை தான் करूंगा, நம்புவேன். परमेश्वर को அவர் என் भरोसा பட்சத்துல करूंगा। वो இருக்கிறாரு. मेरे बाजू में है। எத்தனை பேர் என்ன வளைந்து கொண்டு வந்தாங்க. कितने सारे लोग मेरे आज बाजू में आए, தேனீக்களை போல பிடிக்க வந்தாங்க. मधुमक्खी के समान मुझे ஆனா पकड़ने கர்த்தர் आए। எனக்கு உதவி செய்தாரு. परमेश्वर मुझे सहायक था। அல்லேலூயா. हालेलुया। நீதிமான்ல கூடாரத்தில் ரட்சிப்பின் கம்பீர சத்தம் உண்டாகிறது. धर्मी के तंबू में परमेश्वर की स्तुति की गीत होगी। கர்த்தரின் வலதுகரம் பராக்கிரமம் செய்கிறது. परमेश्वर की दाहिनी हाथ पराक्रमी काम करेंगे। 17ஆம் வசனம் சொல்லுகிறது, 17वां वचन कहता நான் है, சாவாமல் பிழைத்திருந்து मैं मरूंगा वरन जीवित रहूंगा। கர்த்தருடைய செய்கைகளை और விவரிப்பேன். परमेश्वर के कामों का वर्णन இதுவரைக்கும் करूंगा। சொன்னாங்கல்ல, நான் சாகணும் சாகணும் நிறைய சொல்லிட்டு இருந்தாங்கல்ல. बहुत लोग कहते हैं ना मरूंगा मरूंगा कर कर, இவன் செத்தா நல்லா இருக்குன்னு சொல்றாங்கல்ல. मरेगा तो अच्छा रहेगा कहते ஆனா हैं இப்ப ना। தாவீது சொல்லுகிறாரு, दाऊद अब कहता நான் है, சாவாமல் பிழைத்திருப்பேன். मैं मरण के बिना जीवित रहूंगा। ஏன் பிழைத்திருப்பேன் தெரியுமா? क्यों जीवित रहूंगा? கர்த்தரின் செய்கைகளை நான் சொல்லிக்கிட்டே परमेश्वर இருப்பேன். के कामों का वर्णन करता रहूंगा। கர்த்தர் என்னை வெகுவாய் தண்டித்தும் परमेश्वर ने मेरी बड़ी ताड़ना என்னை की, சாவுக்கு ஒப்பு கொடுக்கலங்க. परंतु मुझे मृत्यु के वश में அல்லேலூயா. नहीं दिया। சாவுக்கு ஒப்பு கொடுக்கல. मृत्यु के वश में नहीं दिया। சொல்லிட்டு சொல்றாரு, நீதியின் வாசல்களை திறவுங்க, अब मेरे धर्म के द्वार को खोलिए, நான் அவைகளுக்குள் பிரவேசிப்பேன், मैं प्रवेश करूंगा, கர்த்தரை துதிப்பேன். यहोवा का धन्यवाद கர்த்தரின் करूंगा। வாசல் இதுவே, यहोवा का द्वार यही है, நீதிமான்கள் இதற்குள் इस पर பிரவேசிப்பார்கள். धर्मी प्रवेश करेगा। அல்லேலூயா. हालेलुया। இது எதை குறித்து சொல்லுகிறார்? ये किसके बारे में कहते हैं? இதுவரைக்கும் ஆலயத்து பக்கத்துல கூட என்ன விடல. अभी तक कलीसिया के बाजू में मुझे नहीं என் வாழ்க்கையில छोड़ा। நான் பலியிட்டதே मैंने கிடையாது. अपने जीवन में अभी तक बलि नहीं ஏன்னா அது चढ़ाया, பக்கத்துல கூட போக விடல. बाजू में भी नहीं छोड़ा। இப்ப நான் அபிஷேகம் अभी பண்ணப்பட்டுட்டேன். मैं अभिषेक किया गया हूं। கர்த்தர் என் பட்சத்துல இருக்கிறாரு. परमेश्वर मेरे बाजू में இப்ப है। சொல்ற அந்த ஆலயத்தின் வாசல்களை हम कहते திறவுங்கப்பா. हैं उस दरवाजे के फाटक को அந்த खोल दो। வாசல்களை திறவுங்க. फाटक को खोल நான் दो। அவைகளுக்குள் பிரவேசித்து கர்த்தரை துதிக்க मैं उसके अंदर போகிறேன். प्रवेश कर परमेश्वर को स्तुति இதுவரைக்கும் எனக்கு करूंगा। உள்ள போக எனக்கு अभी तक मुझे என்ட்ரி கிடையாது எனக்கு. मुझे अनुमति नहीं थी, ஆனா இன்றைக்கு लेकिन நான் आज உள்ள போய் கர்த்தரை मैं துதிக்க अंदर போகிறேன். जाकर परमेश्वर की स्तुति கர்த்தரின் करूंगा। வாசல் இதுவே, परमेश्वर का द्वार यही நீதிமான்கள் है। அதற்குள் धर्मी பிரவேசிப்பார்கள். इसके अंदर प्रवेश करेगा। நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பாய் இருந்தபடி நான் உம்மை துதிப்பேன். आप मेरी बातों को सुनकर मुझे उद्धार दिया, इसके लिए मैं आपको स्तुति करूंगा। அப்படி சொல்லிட்டு சொல்றாரு. ऐसे कहकर कहता है, வீடு கட்டுகிறவெல்லாம் என்ன தள்ளிட்டாங்கல்ல, राजमंत्री ने मुझे पत्थर को टुकराया என்ன ना, வேண்டாம் வேண்டாம் தள்ளுனாங்கல்ல, मुझे टुकराया ना, கர்த்தர் என்னை தலைக்கல்லாய் மாற்றிட்டார். वही परमेश्वर मुझे कोने का सिर இது बनाया है। கர்த்தராலே ஆயிற்றுங்க. ये परमेश्वर के द्वारा हुआ है। அல்லேலூயா. हालेलुया। இது கர்த்தராலே ஆயிற்று. ये यहोवा के द्वारा हुआ है। இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள். ये परमेश्वर ने दिया, இதிலே கலிகூர்ந்து மகிழ கடவோம். इसके लिए हम स्तुति करेंगे। परमेश्वर இதுவரைக்கும் को। தாவீதுடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியே अभी கிடையாது. तक पर दाऊद के जीवन में आनंद नहीं था। கர்ப்பத்திலிருந்து வெளிப்பட்டது முதல் गर्भ से उत्पन्न होने से இது लेकर வரைக்கும் தாவீதுடைய வாழ்க்கையில சந்தோஷம் अभी கிடையாது. तक दाऊद के जीवन में खुशी नहीं थी। ஆனா இப்போ தாவீது சொல்றாரு, अब दाऊद कहता है, இது கர்த்தர் உண்டு பண்ணின ये நாள். दिन देवों ने இதுல बनाया நான் है, மகிழ்ச்சியாய் इसमें இருப்போம். मैं मगन रहूंगा। அல்லேலூயா. हालेलुया। கர்த்தாவே என் காரியத்தை வாய்க்க பண்ணுங்க. परमेश्वर मेरे कार्य को पूरा कीजिए। கர்த்தருடைய நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். यहोवा के नाम से आए व्यक्ति स्तुति करने लायक योग्य है। கர்த்தருடைய ஆலயத்திலிருந்து உங்களை ஆசீர்வதிக்கிறோம். परमेश्वर के भवन से आपको आशीष देते हैं। அல்லேலூயா. हालेलुया। இது தாவீதுக்கான ஒரு வசனம் தான். ये दाऊद को दिया गया वचन ஆனா அதே है। நேரத்துல இது இயேசு கிறிஸ்துவை குறித்து
குறித்து சொல்லுகிறது. लेकिन यीशु मसीह के बारे में दर्शाता है। அதனால தான் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. स्तुति के योग्य ऐसे वचन कहता है। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। இல்ல அப்படினா ஸ்தோத்தரிக்கப்பட்டவன் தான் சொல்லப்பட்டிருக்கணும். इसके स्तुति किया गया ऐसा नहीं। ஆனால் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர் இயேசுவை குறித்து சொல்லப்பட்டதனால் அப்படி இருக்கிறது. यीशु के बारे में लिखा बताया गया, इसके लिए ऐसे लिखा गया है। கர்த்தர் நம்மை பிரகாசிக்கிற தேவனாய் இருக்கிறார். परमेश्वर में प्रकाश में करने वाला परमेश्वर है। இப்ப சொல்றாரு பண்டிகை பலி எல்லாம் கொண்டு வாங்க. अब बलि के भोजन को सब ले பலிபீடத்தின் கொம்புகள்ல बलि के सिंग में கயிறுகளால கட்டுங்க. उसे अब उसके सिर को बांधो। ஹalleluya रस्सी से இதுவரைக்கும் ஆலயத்துல என்ன விடலல. अभी तक मुझे नहीं இப்ப छोड़ा। எனக்கான பலியை நான் இட போறேன். अब मेरे लिए मैं बलि को चढ़ाने वाला எனக்கான हूं। பலியை நான் அந்த பலிபீடத்தின் கொம்புகள்ல கட்டுங்கப்பா. उसके सिंगों में बांधो, मैं बलि चढ़ाने वाला हूं। இனி நானும் மற்ற எல்லா இஸ்ரவேலை போல अब मैं भी बाकी इस्राएलियों के समान நானும் கர்த்தருக்கு பலியிடுவேன். मैं परमेश्वर को बलि चढ़ाऊंगा। ஹalleluya हालेलुया ஹalleluya हालेलुया। நீரே என் தேவன், यहोवा मेरा परमेश्वर நான் है, உம்மை துதிப்பேன். मैं आपको सराहूंगा। நீரே என் தேவன், यहोवा आप परमेश्वर நான் हो, உம்மை உயர்த்துவேன். मैं आपको ऊंचा उठाऊंगा। எத்தனை பேர் கர்த்தரை துதிக்க போறீங்க? कितने लोग परमेश्वर को स्तुति करने இந்த वाले மாதிரி हैं? சூழ்நிலை கடந்து வந்திருக்கிறீங்களா? इस स्थिति को आप पार कर आए हैं தாவீது क्या? அபிஷேகம் பண்ணப்படுவதற்கு முன்பாக दाऊद अभिषेक किए जाने के அவனுடைய पहले வாழ்க்கையில் நடந்த अनेक சம்பவங்கள் उसके जीवन में कितनी सारी घटनाएं நம்முடைய हैं। வாழ்க்கையிலும் हमारे நடந்திருக்கலாம். जीवन में भी हुआ हो அந்த सकता है, சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையிலும் இருந்திருக்கலாம். हमारे जीवन में भी हुआ ஆனா होगा। நல்லா புரிந்து கொள்ளுங்க, लेकिन अच्छे से समझ लीजिए, கர்த்தர் உங்களையும் என்னையும் தெரிந்திருக்கிறார். परमेश्वर आपको और मुझे चुन लिया है, தெரிந்ததுனாலதான் चुना है इसके लिए, அவருக்காக அபிஷேகம் उसके लिए பண்ணியிருக்கிறார். अभिषेक कर कर அபிஷேகம் பண்ணது மாத்திரமல்ல, अभिषेक किया उतना ही नहीं, எல்லா ஜனத்துக்கு முன்பாக सभी लोगों के बीच உங்களை में உயர்ந்த இடத்துல வைக்கிறாரு. आपको ऊंचे स्थान में रखा இதுவரைக்கும் है। நீங்க என்னென்ன எதிர்பார்த்தீங்களோ आप तक जितने चीजों को கர்த்தர் आपका அத்தனையும் उम्मीद தாவீதின் थी, வாழ்க்கையில செய்து वो முடித்தார் सभी பாருங்க. कुछ परमेश्वर ने दाऊद के அவர் जीवन में எங்கெல்லாம் करके போகணும்னு दिया। நினைச்சார் அங்கெல்லாம் போக वो வச்சார். कहाँ जाना चाहता था, எப்படிலாம் ஆண்டவரை துதிக்க நினைச்சார் அதெல்லாம் कैसे துதிக்க कैसे வச்சார். परमेश्वर को स्तुति करना चाहता है उसने स्तुति சோ की। நீங்களும் அப்படிப்பட்டவர்களாய் மாற முடியும். वैसे भी आप भी बदल सकते நீங்கள் हैं, அப்படிப்பட்டவர்களாய் மாற आप முடியும். वैसे आप भी बदल सकते கர்த்தர் हैं। நல்லவர், परमेश्वर बड़ा है, அவர் கிருபை என்றும் उसकी உள்ளது. करुणा सदा की है। கர்த்தரை துதிங்க, परमेश्वर को स्तुति அது कीजिए, மாத்திரம் போதுங்க. उतना ही काफी है। ஹalleluya. हालेलुया। இதுவரைக்கும் अभी तक தாவீதை பார்த்து அநேகர் பாட்டு படிச்சாங்க. दाऊद को देखकर कई सारे लोगों ने गीत गाए, மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானே. मधुरा पीने वालों के लिए वो गीत बन गए। ஹalleluya. हालेलुया। ஆனா நாள் ஒன்று வந்தது, लेकिन एक दिन एक आया, தாவீது கர்த்தரை நோக்கி பாட்டு படிக்க दाऊद ஆரம்பிச்சார். परमेश्वर को देखकर गीत गाने लगा। இந்த வேதத்துல इस शास्त्र में அவர் பாடின பாடல் தான் அதிகம். उन्होंने गाया हुआ गीत ही अधिक है। ஹalleluya. हालेलुया। எந்த அளவுக்கு ஒரு உயர்ந்த இடத்துல தாவீதை வைத்தார் कितने பாருங்க. ऊंचे स्थान में परमेश्वर ने दाऊद को रखा है, देखिए। அதே தேவன் वही परमेश्वर இன்றைக்கும் உயிருள்ளவராய் இருக்கிறார். आज भी जीवित है, இன்றைக்கும் ஜீவனுள்ளவராய் आज भी जीवित இருக்கிறார். परमेश्वर है वो। நீங்க எந்த சூழ்நிலையில आप இருந்தாலும் कोई भी स्थिति में क्यों ना हो, எல்லாராலும் வெறுக்கப்பட்டு, हो सकता है सभी लोग आपको எல்லாராலும் निंदा हो, நிந்திக்கப்பட்டு, सभी ने निंदा कर रहे हो, எல்லாராலும் सभी அவமானப்படுத்தப்பட்டு लोग आप अपमानित करते நீங்க हो, எந்த சூழ்நிலையில வாழ்ந்தாலும் उस स्थिति में आप जी रहे हैं, நல்லா புரிந்து கொள்ளுங்க, जरा अच्छे से समझ लो, உங்களை கர்த்தர் தேர்ந்தெடுக்கிறார். परमेश्वर ने आपको चुन लिया அந்த है। ஒரு நம்பிக்கையோடு இருங்க. उस एक भरोसा के साथ आप நீங்க रहिए। கர்த்தருக்காக வாழணும். आप परमेश्वर के लिए जीना நீங்க है, கர்த்தருக்கான காரியங்களை செய்யணும். परमेश्वर के कार्य को करना है, கர்த்தருக்கான மகத்துவமான காரியத்தை परमेश्वर की செய்யணும். महत्वपूर्ण काम को கர்த்தரை करना है, துதிக்கிற சந்ததியாய் மாறணும். परमेश्वर को स्तुति करने वाले वंश बनना கர்த்தர் है। அப்படி நம்மை மாற்றுவார். वैसे परमेश्वर हमें बदलेगा, அவருடைய கிருபைகளை இன்னும் அதிகமாய் நமக்கு उसके கொடுப்பார். अनुग्रह को परमेश्वर और हमें बताएगा। கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பார். परमेश्वर हमें आशीष करे। நம்ம எல்லாம் எழும்பி நின்று सभी लोग खड़े हो जाएं।